செந்தமிழை உயிரே நரும் தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. வங்கக் கடலோரம் எங்களை வாழ வைத்துவிட்டு மண்ணில் தங்கச் சிலையாய் அமர்ந்து எங்களை வழிநடத்துகிற பேரறிஞர் அண்ணாவின் பாதம் தொட்டு வாழ்நாள் முழுவதும் தான் பிறந்த இனத்தின் முன்னேற்றத்தை மட்டுமே தன் மூச்சுக்காற்றாய் சுவாசித்து இறுதி நாளில் கூட தலைப்புச் செய்தியாக மாறி இந்த மண்ணில் நிலைத்த புகழோடு எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய அடிபாதம் தொட்டு இந்த நிகழ்வை மன மகிழ்ச்சியோடு தொடங்குகிறோம். உழைப்பின் சிகரமாய் உற்சாகத்தின் உயரமாய் ஓடி வருகிற தொண்டர்களின் ஓய்வறியாத உழைப்பால் கட்டி அணைத்து இந்த தமிழகத்தை இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக மாற்றிய எங்களுடைய உழைப்பின் அடையாளம் எங்கள் நாகை மண்ணின் மைந்தர், இந்த நாட்டின் வேந்தர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு மனமாற வாழ்த்துக்களை தெரிவித்து, எங்களின் இளம் தலைவர் இந்தியாவே உற்று பார்க்கிற ஒரு உச்ச நட்சத்திர தலைவர், நாளைய தினம் பிறந்த நாள் காணுகிற எங்கள் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு வருகை தந்து தொடங்கி வைத்து உரையாற்றி இருக்கிற எங்கள் இயக்கத்தின் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் மூத்த முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன்முத்துராமலிங்கம் அவர்களே, நிகழ்ச்சிக்கு முன்னிலை ஏற்று சிறப்பித்திருக்கிற மரியாதைக்குரிய மாநில தீர்மான குழு செயலாளர் அண்ணன் அக்ரி கணேசன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிற மாநில இளைஞரணி துணை செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் ஜிபி ராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிற பகுதி கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் முத்து அவர்களே, மாநில விவசாய அணி துணை செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கணேசன் அவர்களே, மாநில பொதுக்குழு உறுப்பினர் அருமைக்குரிய சையது அபுதாகிர் அவர்களே, அருமைக்குரிய வட்டக்கழக செயலாளர் மாமன்ற முன்னாள் உறுப்பினர் அண்ணன் நல்லகாமன் அவர்களே, தலைமை கழக சொற்பொழிவாளர் அருமை அண்ணன் தீக்கணல் தியாக அவர்களே, பகுதி கழக செயலாளர் மரியாதைக்குரிய தவமணி அவர்களே, வருகை தந்திருக்கிற ஜெயராமன் அவர்களே. இப்ப இருக்கிற எல்லார் பேரையுமே சொல்லிவிடலாம், ஆனாலும் நேரம் கருதி தலைவர் கலைஞருடைய அன்பை பெற்றிருக்கிற மதுரை மாநகரின் கழக உடன்பிறப்புகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களது பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்து, இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் உயர்வுக்கு காரணம் துணிவா கனிவா என்று கேட்டிருந்தோம். பொதுவாக பட்டிமன்றத்தை தொடங்கி வைப்பதற்கு பதிலாக நாங்கள் செய்வது குத்துவிளக்கு ஏற்றி வைப்பார்கள் என்று சொல்வது. ஏன் குத்துவிளக்கு ஏற்றி வைப்பார்கள்னா, பட்டிமன்றத்தை தொடங்கி வைக்க பேசுபவர்கள் பட்டிமன்றத்தில் பேசுகிற ஏதாவது செய்தியை பேசிவிட்டால் பேச்சாளர்களுக்கு இடர்பாடு இருக்குமே என்று கருதிதான் நாங்கள் குத்துவிளக்கு ஏற்றி வைப்பது என்போம். ஆனால் எங்கள் மரியாதைக்குரிய அனுபவம் மிக்க அண்ணன் பொன்முத்துராமலிங்கம் அவர்கள் பட்டிமன்ற தலைப்பிலே பேச வேண்டிய செய்திகளை எல்லாம் அவருக்கே உரிய அனுபவ முத்திரையோடு 3 நிமிடங்களில் பேசிவிட்டார். பேசிவிட்டதோடு இல்லாமல் எனக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அந்த காலத்தில் வானொலியில் ஒரு நகைச்சுவை பட்டிமன்றம் வச்சாங்க. பட்டிமன்றத்துக்கு தலைப்பு இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பாரான்னு வச்சான். இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பாரான்னா, சட்னின்னு 3 பேர் பேசலாம், சாம்பார்னு 3 பேர் பேசலாம். சட்னி தான் எளிமையானது, சாம்பாரை கொதிக்க வைக்க வேண்டும், சட்னியை அரைத்தால் போதும், சாம்பாரை கொதிக்க வைக்க கூட வேண்டாம், பொரிச்ச குழம்பு வைக்கலாம் அப்படின்னு இந்த அணியில் 2 பேசினார்.
என்ன மாதிரி ஒரு நடுவர் உட்கார்ந்தவர் கடைசியா தீர்ப்பு சொல்றப்ப இட்லிக்கு தேவை சட்டினியும் இல்லை சாம்பாரும் இல்லைன்னார். எய்த்தாப்புல உள்ளவங்களாம் என்னன்னு யோசிச்சாங்க. இட்லிக்கு தேவை சட்டினியும் இல்லை சாம்பாரும் இல்லை அரிசியும் உளுந்தும் தான் என்று தீர்ப்பு சொன்னார். எங்கள் அண்ணன் பொன்முத்துராமலிங்கம் அவர்கள் நாங்கள் பட்டிமன்றத்துக்கு தலைப்பு கொடுத்திருந்தோம். உதயநிதி ஸ்டாலினுடைய முன்னேற்றத்துக்கு உயர்வுக்கு காரணம் துணிவா கனிவா என்று கொடுத்திருந்தோம். அவர் ஒரு தீர்ப்பு சொன்னார். துணிவு இருந்தாலும் கனிவு இருந்தாலும் எங்கள் உதயநிதி உயர்ந்ததற்கு காரணம் அவருடைய உழைப்பு தான் என்று தீர்ப்பு சொன்னார். எனக்கு அந்த பட்டிமன்ற நடுவர் தான் ஞாபகம் வந்தார். ஆனா சார் இது எனக்கு புதுசு இல்லை. அண்ணனை மாதிரி அண்ணனோட நான் 2 வீர வணக்க நாள் கூட்டம் பேசியிருக்கேன். 1991 உங்களுக்கு நினைவு இருக்கும், நம்முடைய ஆட்சி கலைக்கப் போவதற்கு 4 தினங்களுக்கு முன்பு நடந்த வீர வணக்க நாள் கூட்டத்தில் தஞ்சை மண்ணிலே நானும் அண்ணனும் பேசணும். நான் அப்பொழுது சபாநாயகராக இருந்த ஐயா தமிழ் குடிமகனுக்கு நேர்முக உதவியாளராக இருந்தேன். அந்த கூட்டத்தில் பேசுகிற பொழுது எங்கள் தஞ்சை மண்ணில் அண்ணன் பேசிய பேச்சு இன்னமும் ஞாபகம் இருக்கு. அதில் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையை நான் அவரை ஒப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அண்ணன் அக்ரி கணேசன் இங்கே சொன்னார். தஞ்சை மண்ணில் பேசிய பொழுது எங்கள் அண்ணன் சொன்ன வார்த்தை எனக்கு தெரிகிறது. குளித்தலையிலே முதலாக தலைவர் நின்று வென்ற பிறகு அடுத்த தேர்தல் வருகிற பொழுது ஜனநாயகத்தில் மிகச்சிறந்தவராக போற்றப்பட்ட கர்ம வீரர் காமராஜர் சொன்னார், 15 பேர் வெற்றி பெற்று இந்த சட்டசபைக்கு வந்திருக்கிறார்கள். அடுத்து வருகிற தேர்தலில் இவர்கள் எவருமே வெல்லக்கூடாது என்று அந்த 15 சட்டமன்ற உறுப்பினர்களையும் எதிர்த்து களத்திலே மிகப்பெரிய தனவந்தர்களை பணக்காரர்களை உயர்ந்தவர்களை நிறுத்தினார். நண்பர்களே, மறந்து போய்விடாதீர்கள், தான் பிறந்த காஞ்சிபுரத்திலேயே பேரறிஞர் அண்ணா தோற்கடிக்கப்பட்ட தேர்தல். ஆனால் எங்கள் தஞ்சை மண்ணிலே என் தலைவர் கலைஞர் அவர்கள் பரிசுத்த நாடார் என்ற மிகப்பெரிய பணக்கார காங்கிரஸ் அதிபரை எதிர்த்து நின்ற பொழுது 15 சட்டமன்ற உறுப்பினர்களில் 14 சட்டமன்ற உறுப்பினர்கள் தோற்று போனார்கள், பேரறிஞர் அண்ணா உட்பட. ஆனால் தலைவர் கலைஞரை 51 சட்டமன்ற உறுப்பினர்களோடு சட்டசபைக்கு அனுப்பிய மண் இந்த தஞ்சை மண் என்று அண்ணன் பேசியது இன்னமும் நினைவிருக்கிறது. என் தலைவருடைய ராசி அது. நின்ற தேர்தலிலெல்லாம் வென்ற ஒரே தலைவர் என் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரை தவிர வேறு யாரும் இல்லை. அதே வரலாறை தான் தலைவராக பொறுப்பேற்ற இந்த 7 ஆண்டுகளிலே சந்தித்த 7 தேர்தல்கள், இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு பிறகு வந்த இடைத்தேர்தல் என்று 7 தேர்தல்களிலும் தான் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு உதயசூரியனை உயரத்தில் உதிக்க வைத்த ஒரே தலைவர் நம் தானை தலைவர் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை தவிர வேறு யார்கள். அதேபோல் எங்கள் அண்ணன் குறிப்பிட்டதை போல கலைத்துறையிலே இருந்தார். கலைஞரின் பேரன் அல்லவா. கலைத்துறையிலே இருக்கிற பொழுது அவர் நடித்த முதல் திரைப்படத்துக்கு முழு பெயர் ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஓகே ஓகே என்று ஆங்கிலத்தில் சொன்னார்கள். அந்த ஒரு கல் ஒரு கண்ணாடியில் நடித்த என் அருமைக்குரிய இளம் தலைவர் தான் காலடி வைத்த தேர்தலிலிருந்து 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்று இந்த 3 தேர்தலிலும் உதயசூரியனுக்கு முழு வெற்றியை பெறுவதற்கு உழைத்த ஒரே தலைவர் எங்கள் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தான் என்கிற வரலாற்றை இந்த மன்றம் ஏற்றிருக்கிறது. தமிழகம் முழுவதும் பல மேடைகளுக்கு நேற்றைக்கு உண்மையிலேயே பல தொலைக்காட்சிகளில் அந்த காட்சியை காட்டுகிறார்கள்.
யோசித்து பாருங்கள். கண்ணிலே நீர் வருகிறது நண்பர்களே. காலையில் 9 மணிக்கு தொடங்கி எங்கள் நாகை மண்ணிலே அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு 3 மணிக்கு ஒரு மேடையிலே அமருகிறார். நீங்கள் அந்த காட்சியை இன்றைக்கு எல்லா தொலைக்காட்சியும் காட்டுகிறது. 3 மணிக்கு மேடையிலே அமருகிற பொழுது எதிரிலே இருப்பவர்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது எங்கள் இளம் தலைவர் தன் உதவியாளரை கூப்பிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? பேச வேண்டிய குறிப்பு கேட்டாரா? எதை பேச வேண்டும் என்று தெளிவு கேட்டாரா? இல்லை நண்பர்களே. காலை 9 மணிக்கு சாப்பிட்ட என் இளம் தலைவர் 3 மணி வரை உண்ண உணவே இல்லாமல் அந்த மேடையில் ஏறிய பொழுது குடிப்பதற்கு ஒரு நீர் கொடுங்கள் என்று ஒரு குவளை நீரை எளிமையாக உதவியாளரிடம் சொல்லி மேடையில் குடித்துவிட்டு கழகப்பணியை செய்த தியாகத்தின் திருவுருவம் எங்கள் உதயநிதி ஸ்டாலின் என்பதை மறந்து போயிடாது. அப்ப என்ன அர்த்தம்னா, காலையிலேருந்து அவர் தண்ணியே குடிக்கலையாங்கிற அர்த்தம் இல்லை. நான் அருகிலே போய் தண்ணீர் குடிக்க மறந்ததற்காக மன்னிப்பு கேட்கலாம் என்று சொன்ன பொழுது மலர்ந்த முகத்தோடு சொன்னவர் என்ன தெரியுமா சொன்னார்? என் உடலில் பசி இல்லை தம்பி. ஏன் நான் தண்ணீர் கேட்டேன் என்றால், என்னை காண்பதற்கும் எனக்காக காத்திருக்கும் இந்த கழகத்தின் தொண்டர்களை பார்க்கிற பொழுது எனக்கு வயிற்று பசி பெரிய செய்தியே அல்ல என்று சொன்ன முதல் தலைவர் எங்கள் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தான். நல்லா அவருக்கு கைத்தட்டி பாராட்டி இன்னும் 100 ஆண்டுகள் இந்த திராவிட இயக்கத்தை அழைத்து போவதற்கு பல பேர் தலைவர் கலைஞர் மறைந்த பிறகு சொன்னார், ஒரு வெற்றிடம் இருக்கிறது என்று. அந்த வெற்றிடத்தை என் தளபதி நிறைவேற்றினார். இன்றைக்கு வெற்றிடம் அல்ல, வெற்றியிடமாக மாற்றிய ஒரே தலைவராக எங்கள் உதயநிதி உயர்ந்திருக்கிறார். அந்த உயர்வுக்கு காரணம் அவரிடம் இருக்கிற துணிவா இல்லை, அவரிடம் இருக்கிற கனிவா. இது மற்ற பட்டிமன்றங்களை போல இந்த அணி சரியில்லை, இது வாதம் சரியில்லை என்று விவாதிக்கிற மேடை அல்ல. உயர்வுக்கு எது பெரும் காரணம் என்று கேட்டிருக்கிறோம். எங்கள் நண்பர் கரூர் முரளி அவர்கள் துணிவே என்று சொல்லுகிறார். திராவிட இயக்கத்தில் விதைத்திருக்கிற எல்லா வித்துக்களுக்கும் துணிவு எங்கிருந்து வந்தது தெரியுமா? 93 வயது வரை மூத்தர சட்டியை கையில் ஏந்தி கொண்டு இந்த இனத்துக்காக உழைத்த உத்தமர் தந்தை பெரியார் நம் மண்ணுக்கு கொடுத்த துணிவு. இந்த மண்ணிலே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கனிவோடு இந்த கழகத்தை நடத்தி போன அண்ணாவின் கனிவு, பெரியாரின் துணிவு இன்றைக்கு 3வது தலைமுறையாகிய உதயநிதி அவர்களிடம் எது உயரத்துக்கு காரணம் என்று கேட்டிருக்கிறோம். நண்பர்களே, பெரியோர்களே, நமது மதிமுகம் தொலைக்காட்சி இந்த இளம் தலைவரின் பிறந்த நாளில் இந்த இனிய பட்டிமன்றத்தை நிகழ்த்துகிற வாய்ப்பினை தந்தமைக்கு தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு எங்கள் அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, உலகம் முழுவதும் காணுகிற தமிழ் நேயர்கள் அத்துணை பேரும் இந்த நிகழ்ச்சியை கண்டு எங்கள் இளம் தலைவரை இதயமார்ந்து வாழ்த்த வேண்டும் என்று வாழ்த்தி, முதலாவதாக இளம் தலைவர் உதயநிதி அவர்களின் உயர்வுக்கு பெரிதும் காரணம் துணிவே என்ற அணியை தொடங்கி என் துணிச்சலுக்கு சொந்தக்காரர் கரூர் முரளி வருகிறார். கைத்தட்டி பாராட்டி. தென்னவர் காவலனாக விளங்கி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சேப்பாக்கம் தொகுதியினுடைய சேகுவாரா இந்த இயக்கத்தை காட்பதற்கு நம் இயக்க தலைவரால் இந்த இயக்கத்திற்கு தந்திருக்கின்ற இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியினுடைய தலைவர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற என்னுடைய வணக்கத்திற்குரிய ஆர்வீர் அண்ணன் உயர்நிலை செயல்திட்ட குழுவினுடைய உறுப்பினராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிற என் ஆர்வீர் அண்ணன் ஒட்டுமொத்த மாவட்ட கழக செயலாளராக இருந்து பணியாற்றிய ஐயா புன்முத்தவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை கலந்திருக்கின்ற அண்ணன் இளைஞரணியினுடைய துணை செயலாளர் ஆர்வீர் அண்ணன் ராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை கலந்திருக்கின்ற அண்ணன்
அக்னி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பட்டிமன்றத்தினுடைய நடுவராக அமர்ந்திருக்கின்ற நடுவர் பெருந்தகை, தமிழ்நாட்டினுடைய எல்லா திசைகளிலும் பேச்சின் மூலமாக இந்த இயக்கத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடியவர், ராஜ் டிவியிலே அகடன் விகடன் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற நடுவர் பெருந்தகை ஆர்வீர் அண்ணன் நாகை நாகராஜன் அவர்களே, என் அணிக்கு அணி சேர்ப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, போடி காமராஜ் அவர்களே, எதிரணியிலே பேச வருகை தந்திருக்கின்ற, இல்லாததையெல்லாம் இருப்பதாக பேசுவதற்கு வருகை தந்திருக்கின்ற பொல்லாத வித்தைக்காரனுக்கு சொந்தக்காரன் சைதை சாதிக் அவர்களே, அதே போல மார்சல் முருகன் அவர்களே, நம்மளுடைய ஆர்வீர் அண்ணன் பொன் விஜயன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிகளை கலந்திருக்கின்ற தலைவர் கலைஞர் அவர்களுடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் பெருந்தகை அவர்களே, வெள்ளையர்களை விரட்டுவதற்காக வீதிக்கு வந்து போராடிய மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த நாள் அக்டோபர் 2ஆம் தேதி. அதே போல இந்தியாவின் பெருமைகளை இமயமாக உயர்த்திய பண்டிதர் நேரு அவர்களுடைய பிறந்த நாள் நவம்பர் 14. கல்வி கண் திறந்த கருமை வீரர் காமராஜருடைய பிறந்த நாள் ஜூலை 15. வீரியம் கொண்ட ஆரியத்தை விரட்டிய எங்கள் தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் செப்டம்பர் 17. தாய்க்கே பெயர் வைத்து அழகு பார்த்த தனையன் எங்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 15. வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று முழங்கிய தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் ஜூன் 3ஆம் தேதி. அதே போல திராவிட மாடல் ஆட்சியின் மூலமாக திசையெல்லாம் திருப்பத்தை உண்டாக்கின்ற எங்கள் திராவிட இயக்கத்தினுடைய தலைவன் அண்ணன் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் நம்மளுடைய மார்ச் 1 என்றால் சாதியை, மதத்தை, வர்ணத்தை, வர்ணாசிரமத்தை, வேதத்தை காத்து நிற்கின்ற சனாதனத்திற்கு சவுக்கடி கொடுத்த எங்களுடைய ஆர்வீர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் நவம்பர் 27 என்று பெருமை பேசப்படுகிற இந்த நாளில் பேசுவதற்கு வாய்ப்பு தந்த தலைவர் அவர்களுக்கும் இளந்தலைவர் அவர்களுக்கும் நம்மளுடைய மதிமுகம் தொலைக்காட்சிக்கும் நம்மளுடைய நடுவர் பெருந்தகை அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஒன்றும் கிடையாது. நம்மளை தராசு தட்டிலே போட்டு எடை போட வேண்டுமானால் நம்மளுடைய இளந்தலைவர்களுடைய புகழுக்கு பெரிதும் காரணமாக இருப்பது துணிவா கனிவா என்று கேட்டால் நான் கனிவு இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை காட்டிலும் அண்ணன் உதயநிதி அவர்களிடம் என்ன இருக்கிறது என்றால் துணிவு இருக்கிறது. எதிரி சொல்லுகிறான் எங்களை பார்த்து என்ன சொல்லுகிறான்? கச்சிராஜா சொன்னதையே சொல்லுகிறேன். இதோவா ஸ்டாலின் இருக்கிறார் அல்லவா, கலைஞரை காட்டிலும் ஆபத்தானவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றால் முத்துவேல் கருணாநிதியை காட்டிலும் ஆபத்தானவர் உதயநிதி ஸ்டாலின் என்று ராஜாவே எங்களை கண்டு பயப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்றால் இந்த கூஜாக்களுக்கு தெரியாதா? இந்த கூஜாக்கள் இப்பொழுது கனிவு என்று பேச வருகை தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒன்றுமில்லை, நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். 11 வருட காலமாக இந்திய தேசத்தினுடைய பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி என்றாவது ஏதாவது ஒரு நாள் பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறாரா என்று கேட்டால் சந்தித்ததில்லை. பத்திரிகையாளர்கள் வந்தாலே 10 மைல் தூரத்திலே போய் ஓடி ஒளிந்து கொள்கிறார். ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற இளந்தலைவர்களிலேயே பத்திரிகையாளர்களை சந்தித்து துணிவோடு சொல்வது மட்டுமல்ல, நேற்று கூட எடப்பாடி பழனிசாமி சொன்னார், ஒரு கேள்வி, சாதனை என்ன செய்திருக்கிறது திமுக, நேருக்கு நேர் விவாதிக்க தயார் என்று சொன்ன போது ஒரு பத்திரிகை நிருபர் சொல்லுகிறார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினிடம், எடப்பாடி பழனிசாமி என்ன சாதனை செய்தது என்று ஒரே மேடையிலே சந்திக்க தயார் என்று சொல்கிறார். உங்கள் கருத்து என்னவென்று கேட்ட பொழுது அடுத்த நிமிடத்திலே சொன்னார், நானே வருகிறேன் என்று போய் சொல்லுங்கள், தயாரா என்று கேட்டவர் நம்மளுடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதே போல ஒன்றும் கிடையாது. பெரியாரை ஒரு பக்கம் பாருங்கள், ஒரு பக்கம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பாருங்கள். 2 தலைவனுக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமையை சொல்லுகிறேன். கருமம் தலையெழுத்து, கடவுள் வகுத்த விதி, சாத்திரங்கள் வேதம், சாதி சலுக்குறை, காளி கருப்பாயி, காட்டேரி மாரியம்மன், மூடி முள்ளாயி முள்ளருக்கும் துலுக்கணம், ஆண்டிருந்த உலகத்தில் ஆர்ப்பரித்து போர் தொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அந்த தந்தை பெரியார் அவர்கள் ஆதிக்க சக்திகளை எதிர்த்து பேசியதனால் நீதிமன்றத்திலே கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார்.
நிறுத்தப்பட்ட பொழுது பெரியாரிடம் சொன்னார்கள், மன்னிப்பு கேட்டால் உங்களுக்கு விடுதலை என்று சொன்ன போது சிரித்துக் கொண்டே பெரியார் சொன்னார், மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்றார். அப்படி என்றால் 6 மாத தண்டனை என்று சொன்ன போது பெரியார் சொன்னார், என் மீது வழக்கு போட்டவனும் பார்ப்பான், எனக்கு எதிராக வழக்காடுகிறவனும் பார்ப்பான், எனக்கு எதிராக தீர்ப்பு சொல்லுகிற நீதிபதியும் பார்ப்பார், இத்தனை பேரும் சேர்ந்து கொண்டு என்னை விடுதலை செய்வார்கள் என்று சொன்னால் என்னை போல முட்டாள் உலகத்தில் எவனும் கிடையாது. ஒன்று சொல்கிறேன், மன்னிப்பை கேட்பதை காட்டிலும் ஈவேரா ராமசாமி செத்து போவேனே தவிர மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொன்ன பெரியாரையும் பார்க்கிறேன். அதே போல சனாதனத்தை எதிர்த்து பேசிய காரணத்தால் உதயநிதி ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அடுத்த நேரத்திலே சொன்னார் உதயநிதி ஸ்டாலின், உயிரை விட்டாடு விடுவான் என்ற உதயநிதி ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொன்ன துணிச்சல்காரனுடைய பெயர் உதயநிதி ஸ்டாலின். இது கூட தெரிய வேண்டாமா? வேண்டாம், அதை கூட வேண்டாம். பெரியார் அப்படியே வாருங்கள். கலைஞரன் எப்படி, உதயநிதி ஸ்டாலின் எப்படி? உதாரணம் சொல்லுகிறேன் நான். ஐயா பொன்முத்து அவர்கள் இருக்கிறார், அவருக்கு நன்றாக தெரியும். 71, 72 டெல்லியிலே ஒன்றிய அரசிலே இந்திரா காந்தி அம்மையார் இருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு நிதி வேண்டும். தலைவர் கலைஞர் போகிறார். யாரை பார்க்க? மொராஜி தேசாவை பார்க்க போகிறார். தமிழ்நாட்டுக்கு அந்த திட்டம் இந்த திட்டம் எல்லா திட்டத்திற்கும் நிதி வேண்டும் என்று கேட்கிறார். கோபப்பட்ட மொராஜி தேசாய் எழுந்து சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நான் என்ன பணம் காய்க்கிற மரத்தையா வைத்திருக்கிறேன், என்னிடம் எவ்வளவு பணம் கேட்கிறாயே என்று கேட்டார். அடுத்த தலைவர் கலைஞர் சிரித்துக் கொண்டே சொன்னார், அப்படி ஒரு அப்படி ஒரு மரம் இருந்தால் அதை நான் தமிழ்நாட்டிலேயே வளர்த்துக் கொள்வேனே, உங்களிடம் எதற்கு வருகிறேன் என்று தலைவர் கலைஞர் கேட்டார். அந்த தலைவர் கலைஞரை போலவே எங்கள் உதயநிதி கேட்கிறார், எங்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்னார், நான் என்ன ஏடிஎம் மிஷினா வைத்திருக்கிறேன் என்று கேட்டார். உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், உங்க அப்பை விட்டு பணத்தையா நான் கேட்கிறேன் என்று கேட்டவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். இதுதான் சார் துணிவு. இந்த துணிவு தானே அவரை கொண்டு போய் உயர்த்தி இருக்கிறது. இது தெரியாம 2 பேர் வந்து பேசுவதற்கு உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா வருத்தமா எனக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, எல்லாம் பல பேர் பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டுத்தனமாக நடந்து கொள்கிறார் என்று பேசுகிறார்கள். என் ஐயா இருக்கிறார், என்னை காட்டிலும் அதிக வரலாறு படித்தவர், திராவிட இயக்கத்தின் வரலாறு படித்தவர். 20/11/1916 நீதி கட்சி தொடங்கப்படுகிறது. நீதி கட்சி தொடங்கப்பட்ட பிறகு அதே நீதி கட்சியிலே அடுத்த 1 வருடத்திலே முதல் மாநில மாநாடு நடக்கிறது. எங்கே நடக்கிறது தெரியுமா? திருநெல்வேலியில் நடக்கிறது. மாநாட்டுக்கு தலைவர் யார் தெரியுமா? சர்பெட்டி தியாகராயர். அவர்தான் வந்து பேச வந்தார். எப்பொழுது விளையாட்டுத்தனமாக உதயநிதி பேசுகிறார் என்று பத்திரிகை விளம்பரம் பத்திரிகை இந்த நாட்டில் விமர்சனம் செய்கிறது. எதிரிகள் விமர்சனம் செய்கிறார்கள். அதே போல எங்கள் ஐயா சர்பெட்டி தியாகராயரை விமர்சனம் செய்தார்கள். அப்பொழுது அவர் பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? நான் விளையாட்டு துறையில் இருந்த அரசியல் துறைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதாக நியூ இந்தியா ஏடு என்னை கேலி செய்திருக்கிறது. அவர் பேசுகிறார், விளையாட்டு துறையில் இருந்த அரசியல் துறைக்கு வந்ததாக அறிமுகம் செய்யப்பட்டதாக அந்த ஏடு கேலி செய்திருக்கிறது. அந்த ஏட்டுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லுகிறேன். விளையாட்டு துறையில் இருந்த சர்பெட்டி தியாகராயர் அரசியல் துறைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஆனால் விளையாட்டு வீரன் எவ்வளவு புத்துணர்ச்சியோடு விளையாடினானோ அதே உணர்ச்சியோடு அரசியல் களத்திலும் இந்த சர்பெட்டி தியாகராயர் விளங்குவேன் சொல்லிவிட்டு சொன்னார், அடியை நான் அடிக்கிற பொழுது எதிரிக்கு அந்த இடத்தில் இந்த இடத்தில் அடிக்க மாட்டேன். எதிரி என்னை அடித்தால் அந்த அடியை காட்டும் பலம் கொண்டு எதிரினுடைய முகத்திலே அடிக்காமல் விடமாட்டேன் என்று சர்பெட்டி தியாகராயர் என்று சொன்னார். அவர் விளையாட்டு துறையிலே இருந்து அரசியலிலே விளையாண்டார். ஆனால் விளையாட்டுத்துறை அமைச்சராகவே இருந்து எதிரிகளை அரசியல் களத்தில் விளையாடுகிற விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் நம்ம உதயநிதி ஸ்டாலின். இத்தனை சிறப்புகளும் அவருக்கு இருக்காது. நடுவர்களை ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு பயங்கரமா பிள்ளைகளுக்குள்ள பெரிய அறிவாளிகளா இருக்காங்க. என் பிள்ளை இருக்கா பாருங்க, என் பிள்ளை 10வது படிக்கிறா. 10வது படிக்கிற என் பிள்ளைக்கு பெண் ஏன் அடிமையானால்கிற புத்தகத்தை நான் கொடுத்திருக்கேன். முழுசா படிச்சிருக்கா. அவட்ட போய் இந்த பக்கத்துல என்ன இருக்குதுன்னு கேட்டா அந்த புத்தகத்துல இருக்கிறத சொல்லுவா. என் பிள்ளை இன்னைக்கு நான் பட்டிமன்றத்துக்கு வர்ற பொழுது என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா, ஏமா ஏப்பான்னா என்னன்னு ஆரியம்னு திராவிடத்திற்கு என்னப்பா வேறுன்னு கேட்டா. நான் சொன்னேன், ஆரியம்ங்கிறது அனைத்தையும் தாழ்த்துவது, அனைவரையும் சமமாக வைப்பது திராவிடம்னு சொன்னேன்.
அப்ப என் பிள்ளை சிரிச்சுக்கிட்டே சொன்னா, இதை காற்று இன்னொரு உதாரணம் சிறந்ததுப்பான்னா. என்னமான்னு? ஒண்ணுமில்ல, கஸ்தூரி பெண்களை எல்லாம் இழிவுபடுத்தினாங்கல்ல, அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஆரியம் என்ன திராவிடம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுப்பான்னா. என்னமான்னு கேட்டேன். பெண்ணை பெண்ணே இழிவுபடுத்தினால் அது ஆரியம், பெண்ணுக்காக குரல் கொடுத்தால் அதுதானப்பா திராவிடம் என்று சொல்லுகிறார்கள் என்றார். இப்ப குழந்தைகளுக்கு கூட அறிவு வந்து விட்டது. அந்த அறிவு வந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தியது யார் என்று கேட்டால் பெரியார், பெரியாருக்கு பிறகு அண்ணா, அண்ணாவிற்கு பிறகு கலைஞர், கலைஞருக்கு பிறகு எங்கள் தளபதி ஸ்டாலின் என்றால் அவருக்கு பிறகு இந்த இனத்தையும் இயக்கத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரே தலைவன் எங்கள் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை தவிர வேறு யாரும் இல்லை. ஆனா இப்ப பல பேர் வந்துட்டாங்க. பல பேர் சொல்றாங்க பாசிசத்துக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது, பாயாசத்துக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. பாயாசத்தை இலையில ஊத்துனா ஓடும், பாசிசம் வந்தாக்க நாட்டுல ரத்தம் ஓடுங்கிறது தெரியாம எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன காரணம் என்றால் உதயநிதி ஸ்டாலின் மீது அத்தனை பேரும் பொறாமையாக இருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், பெரியாரின் பாணியிலே சொல்ல வேண்டுமானால் ஒரே வார்த்தை சொல்கிறேன். எதிரி உன்னை புகழ்கிறான் என்றால் எங்கேயோ தவறு நடக்கிறது என்று பொருள். எதிரி உன்னை புகழ்கிறான் என்றால் எங்கோ தவறு நடக்கிறது என்று பொருள். எதிரி உன்னை திட்டிக் கொண்டிருக்கிறான் என்றால் சரியான பாதையில் போய்க் கொண்டிருக்கிறாய் என்று பொருள் என்று பெரியார் சொன்னதை போல இந்த இனத்தையும் இயக்கத்தையும் காப்பாற்றுவதற்கு கலைஞர் என்ற மனிதர் பார்த்தார். தனக்கு பிறகு யார் என்ற ஒரு நிலை வந்தது. நிலை வந்த போது தலைவர் கலைஞர் சொன்னார், எனக்கு பிறகு இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்கு கோடான கோடி உடன்பிறப்புகள் இருந்தாலும் என்னுடைய கொள்கையும் இந்த உடன்பிறப்பையும் காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவன் மு.க. ஸ்டாலின் என்ற தலைவன் என்று தலைவர் கலைஞர் அடையாளம் காட்டினார். கலைஞருக்கு பிறகு வந்து இருக்கிற எங்கள் தளபதி ஸ்டாலின் சொன்னார். என்ன சொன்னார்? பவள விழாவிலே சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை பவள விழாவிலே சொன்னார். வெள்ளி விழாவிலும் திமுக ஆட்சிதான், வெள்ளி விழாவிலும் திமுக ஆட்சிதான், பொன் விழாவிலும் திமுக ஆட்சிதான். இதோபார் பவள விழாவிலும் திமுக ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கிறது. தாயின் மீது ஆணை, தமிழ் மீது ஆணை, என் தலைவர் கலைஞர் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் 100ஆண்டு விழாவிலும் திமுக ஆட்சிதான் தமிழ்நாட்டில் நடக்கும் என்று தளபதி சொல்கிறார் என்றால் யாரை நம்பி? தளபதியினுடைய உதயநிதி ஸ்டாலினுடைய துணிவை நம்பிதான் சொல்லுகிறார். ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். 77 எம்ஜிஆர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். அதன் பிறகு அந்த கட்சி எம்ஜிஆர் தமிழ்நாட்டுக்கு வேண்டுமானால் தமிழ்நாட்டுக்கும் திமுகவுக்கும் படம் துரோகம் செய்திருக்கலாம். அந்த 77 ஒரு அதிசயம் நடக்கிறது. என்ன அதிசயம் தெரியுமா? எந்த தலைவர் கலைஞரை ஏமாத்தி விட்டு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தாரோ, எந்த திமுகவை அழிக்க வேண்டும் என்று ஜெயலலிதா நினைத்தாரோ, அந்த அதிமுக தொடங்கப்பட்ட 77 அதிமுகவையும் முடித்து வைப்பதற்கு ஒருவன் பிறந்தான். அந்த தலைவன் யார் என்றால் 27/11/1977 உதயநிதி ஸ்டாலின் என்ற ஒரு தலைவன் பிறந்தான் என்பதுதான் திமுகவினுடைய வரலாறு என்பதை சொல்லி என் வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறேன். எதிரிகள் எப்படி பேச போகிறார்கள் என்று தெரியவில்லை. என்கிட்டயே சொன்ன சாதிக்கிட்டே முரளி நான் என்னன்னு அப்படியே கிளம்பிடலாமான்னு பாக்குறேன்னா, எங்கடான்னு கேட்டேன். ட்ரெயினுக்கு லேட்டாச்சுன்னு சொல்லிட்டு போயிடலாமான்னு பாக்குறேன்னா, போக வேண்டிய அவசியம் இல்லடான்னு. ஏன்னு கேட்டான். ஏன் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு? நல்ல கூட்டம்டா, நல்லா நடக்குண்டானா. இல்லடா, காலியா சேர் இத்தனை இருக்குதுன்னு. அப்பதான் நான் சொன்னேன், காலியா சேர் இருப்பதெல்லாம் அதிமுக சேர், நிறைந்திருக்கிறதெல்லாம் திமுகவினுடைய சேர் என்பதை நீ ஒத்துக்கொள்ளு. உடன்பிறப்பு இருக்கிறோம் என்ற உணர்வோடு பேசுவோம். நம்மளுடைய நோக்கம் 2026 தலைவன் சொன்னதை போல 200க்கு மேற்பட்ட தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்று தலைவன் சொல்லி இருக்கிறார். தலைவனே, 230 திமுக வரலாற்றில் அண்ணாவிற்கு பிறகு நம்மளுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சந்தித்த தேர்தல் 71 தேர்தல் பார்த்தீர்களானால் 184 இடத்தில் திமுக வெற்றி பெற்றது. இந்த வெற்றியை எவனும் தட்டி பறிக்க முடியவில்லை. தளபதி ஸ்டாலின் காலத்தில் 2026 234 தொகுதியும் திமுகவும் கூட்டணியும் தான் வென்றது என்ற வரலாறை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். 234 தொகுதியையும் வெல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். நண்பர்களே, இந்த பேருந்து பயணம் செய்கிற பொழுது பேருந்துக்கு எண்கள் தருவார்கள். 2006 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திருக்குவளையிலிருந்து காஞ்சிபுரத்துக்கு ஒரு பேருந்து விடப்பட்டது.
அந்த பேருந்தினுடைய எண் 234. இன்றைக்கு என் தலைவர் ஸ்டாலின் சொல்லுகிறார், 2026 234 தொகுதியை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் என் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற பொழுதே வழிகாட்டி போயிருக்கிறார். திருக்குவளையும் காஞ்சிபுரமும் இணைக்கிற இந்த 234 எதிர்காலத்தில் வெல்லப்போகும் என்பதை 2006 சொன்னதை என் நண்பர் கரூர் முரளி இந்த மேடையில் சொல்லியிருக்கிறார். நல்லா கைதட்டி பாராட்டி அவருக்கே உரிய பாணியில் பட்டிமன்றத்தை தொடங்கி முரளியின் வாதங்கள் மட்டுமல்ல, முறையான வாதங்களை சிறை சென்றாலும் சந்திக்கிற தைரியம் படைத்த என் அருமை சகோதரர் சைதை சாதிக்கு வருகிறார். நல்லா கைதட்டி பாராட்டிய நம்முடைய இளைய தலைவர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் கழக துறைகளால் சின்னவர் என்று அன்போடு அழைக்கப்படுகிற உதயநிதி ஸ்டாலினுடைய நிலைத்த புகழுக்கு பெரிதும் காரணம் அவரிடத்தில் உள்ள துணிவா, எல்லோரிடத்திலும் ஒரு காட்ட கனிவா என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அந்த பரபரப்பான பட்டிமன்றத்துக்கு நடுவர் பொறுப்பேற்றிருக்கிற நீதி தவறா நடுவர் ஆருயிர் அண்ணன் இன்னை எழுச்சி கவிஞர் நாகராஜன் அவர்களே, எதிரணியில புலம்பிட்டு போயிருக்கிற கழக சொற்பொழிவாளர் எதிரணி தலைவர் கரூர் முரளி அவர்களே, அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, அப்பாவியாக இருக்கிற குபோடி காமராஜ் அவர்களே, என் அணிக்கு பலம் சேர்க்க வந்திருக்கிற மரியாதைக்குரிய மார்ஷல் முருகன் அவர்களே, நெல்லை ஜான் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தினுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நடுவர் பெருந்தகை அவர்களே, எதிரணி தலைவர் கரூர் முரளி பேசினார். அண்ணன் உதயநிதி தமிழ்நாடு முழுவதும் பெருமை பெற்றிருக்கிறார், பெயர் பெற்றிருக்கிறார், புகழ் பெற்றிருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அவரிடத்தில் இருக்கிற துணிவர் என்று ஒரு சில செய்திகளை பதிவு பண்ணிவிட்டு சென்றிருக்கிறார். நாங்கள் மறுக்கவா வந்தோம்? நாங்க 3 பேர் மறுத்துட்டு கீழே இறங்கினா ராஜா விட்டுருவாரா? அதான் துணிவு இல்லைன்னு சொல்லவா வந்தோம்? எதிர்காலத்தின் தலைவராக அண்ணன் உதயநிதி வந்த பிறகு சோர்ந்து கிடக்கிற திமுக இளைஞரணியை 20 லட்சம் உறுப்பினர் கொண்ட இளைஞரணியாக மாற்றிய பெருமை அண்ணன் உதயநிதி கொண்டு. காரணம் அவர்கிட்ட துணிவு திமுக தொண்டனுக்கு பிடித்த காரணத்தினால். சோர்ந்து போய் தொண்டனுக்கு ஒரு துணிவுள்ள தலைவர், வேகமான தலைவர், எதிரணியை சிக்ஸர் அடிக்கக்கூடிய தலைவர் தேவைப்பட்டார். அந்த சிக்ஸர் அடிக்கக்கூடிய இந்திய திமுகவின் தெண்டுல்கராக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வந்தார். எல்லோரும் பாராட்டினார். இல்லைன்னு சொல்ல வந்தோமா? அவருக்கு இருக்கிற துணிவை நீங்க சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கணுமா? இந்தியாவுடைய அதிகாரத்தில் இருக்கிற ஒன்றியத்தினை தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி, பெருமையோடு சொல்லுகிறோம், இந்தியாவின் எத்தனையோ முதலமைச்சர் இருக்கிறார்கள், எத்தனையோ மாநில கட்சியின் தலைவர் இருக்கிறார்கள், எவ்வளவு பேர் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். ஆனால் மோடி கொண்டு வந்த பாசிச சட்டங்களை எதிர்ப்பதற்கு பல மாநில முதலமைச்சர்களை தயங்கிய பொழுது ஒரு 40 வயது இளைஞன் மோடியின் பிடாரி மயிரை பிடித்து உழுக்கிறார் என்று சொன்னால் அது திமுகவின் இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். என்ஆர்சி சட்டம் வந்தது, ஊர்வலம் போனார், மோடியை எதிர்த்தார். நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது. இதே தலைநகர் சென்னையிலே ஆர்ப்பாட்டம் நடத்தி திமுக இளைஞரணியின் சார்பில் கவர்னர் மாளிகையில் எதிராக அந்த நீட் தேர்வு சட்டத்தை கிழித்தெறிந்த ஆண்மையுள்ள தலைவன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். துணிவு இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் துணிச்சல் பல உதாரணங்கள் சொல்லலாம். எடப்பாடியை சவாலுக்கு அழைத்தார், அதிமுகவை சின்னாபின்னப்படுத்தினார். இன்னைக்கு உதயநிதி என்ன பார்த்து புதுசா வரவனும் பயப்படுறான். புதுசா வரவனும் உதயநிதி என்ன பார்த்து பயப்படுறான். சொல்லட்டுமா நண்பர் சாதிக்கு அவர்களே, புதுசா வரவன் இல்லை, புதுசா வர மாதிரி நடிக்கிறவன் இந்த ஊடகமெல்லாம் சேர்ந்து சொல்றான், எங்கள் இளம் தலைவர் உதயநிதியை எதிர்ப்பதற்காக ஒரு நடிகர் புறப்பட்டு வந்திருக்கிறார், அவர்தான் பெரிய புயல் என்று சொல்லுகிறான். விஷயமே இல்லாதவனுக்கு பெயர் விஜய். நான் பதில் சொல்லுகிறேன். உதயநிதியா விஜயா என்று சில ஊடகங்கள் கட்டமைக்க முயற்சி செய்கிறது. 2026 ஒரே வரியில் சொல்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம், படுகிற நடிகர், கொட்டி கெடுக்கிற செங்கல்கள், அவருக்கு ஈராக இவர் வரவே முடியாது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பல்வேறு விஷயங்களை சொல்லலாம். துணிவு யார்கிட்ட இல்ல? இங்க எதுல உட்கார்ந்து இருக்கிறான்? பொன்முத்துராமலிங்கன் உட்கார்ந்து இருக்கிற நம்முடைய தலைவர். நான் சொன்னேன் எதிர்கால திமுக தலைவர் என்று சொன்னேன். நம்முடைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் 4வது தலைமுறையின் தலைவர். அண்ணா, கலைஞர், தளபதி, அண்ணன் உதயநிதி வந்திருக்கிறார். இந்த கனிவுதான் அவருக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுத்தது. இந்த கனிவுதான் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தது. இப்பொழுது ஒரு பேரோடு இருப்பதற்கு, பெருமையோடு இருப்பது கனிவு
கனிவுதான். என்ன காரணம்? அண்ணாவோடு பழகிய அண்ணன் பொன்முத்துராமலிங்கம் இங்க இருக்கிறார். அண்ணாவோடு அரசியல் செய்தவர் திமுகவின் பொதுச் செயலராக அண்ணன் துரைமுருகன் இருக்கிறார். அண்ணாவை பார்த்து, கலைஞரை பார்த்து தளபதி அரசியல் செய்கிற திமுகவின் பொருளாளர் அண்ணன் TR பாலு இருக்கிறார். திமுகவின் மூத்த தலைவர் RS பாரதி இருக்கிறார். 3 தலைமுறை தலைவர்களை பார்த்த தலைவர்கள் இன்று அண்ணன் உதயநிதியை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அது அண்ணன் உதயநிதி கிட்ட இருக்கிற கனிவுதான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எந்த யார் வந்தாலும் பல சிக்கல் வந்தது. சிலர் ஏற்றுக்கொள்ளலாமா, ஏற்றுக்கொள்ள கூட பல சிக்கல் பல நேரத்தில் வந்திருக்கிறது. ஆனால் அண்ணன் உதயநிதியை கழக பொதுச் செயலாளர் துவங்கி, பொருளாளர் துவங்கி, அமைப்பு செயலாளர் துவங்கி இந்த இயக்கத்தின் மூத்த தலைவர் கூட இருகரம் கூப்பி அழைக்கிறார் என்று சொன்னால் அது அவர் தலைவரிடத்தில் பணிகிற கனிவுதான் என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நடுவுகளில் எத்தனையோ பேர் அமைச்சரா வந்திருக்கலாம், அமைச்சரா இருக்கிறார்கள், இன்னும் வருகாலத்தில் இருப்பார்கள். மாற்றுத்திறனாளி பத்தி கனிவுக்கும் மனிதாபிமானத்திற்கும் ஒரு அரசியல் உலகத்திலே ஆளுமையுள்ள தலைவரை தேடணும்னா கலைஞர் மாதிரி ஒரு தலைவரை தேட முடியாது. மாற்றுத்திறனாளிக்கு ஒரு ஊனமுற்றோருக்கு மாற்று பெயர் வைத்தார் கலைஞர், மாற்றுத்திறனாளி என்று. எந்த உறுப்பு இழந்திருந்தாலும் அவருக்கு மாற்றுத்திறனாளி தான். இது கலைஞர் அந்த சமுதாயத்திற்கு, அந்த ஊனமற்ற சமுதாயத்தை சேர்ந்த பெருமை கலைஞர் செய்தார். அவன் பேரன் அல்லவா இவர் என்ன பண்ணார் தெரியுமா? இவர் கனிவின் உச்சத்தில் இருக்கிறார் அடையாளம் சொல்றேன். எந்த மாற்றுத்திறனாளியும் போலியோவால் பாதிக்கப்பட்ட அல்லது இடுப்புக்கு கீழே வேலை செய்யாதவர்கள், நடக்க முடியாதவர்கள், தவிர்ந்து போகக்கூடிய எந்த மாற்றுத்திறனாளியும் கடற்கரையில சென்று தண்ணீரை கால் வைத்ததாக வரலாறு இல்லை. தூக்கி கொண்டு போக வேண்டும். எத்தனை பேர் அந்த போலியோவால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை தூக்கி கொண்டு கடற்கரையில் சென்று உட்கார வைத்து கடல் அழகை ரசிக்க வைத்தார் என்று சொன்னால் யாரும் கிடையாது. கலைஞருடைய பேரன், மனிதாபிமானத்தின் உச்சம் என் தலைவர் உதயநிதி. இந்தியாவில் எந்த அமைச்சருக்கும் தோன்றாத திட்டமாக சென்னை மெரினா கடற்கரையில் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு மணல் பரப்பில் பலகையால் சாலை அமைத்து அந்த மாற்றுத்திறனாளியும் கடற்கரையில் தண்ணீரிலே கால் வைக்க வைத்து அந்த மாற்றுத்திறனாளியை சிரிக்க வைத்தவர் நம்முடைய இளைய தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அந்த கனிவுதான். அந்த வீடியோ நீங்க பார்த்திருந்தா தெரியும். அந்த மாற்றுத்திறனாளிகளை அந்த மர பலகையில கொண்டு போறாங்க. முதல் முறை அந்த மாற்றுத்திறனாளி கடற்கரை தண்ணியில அந்த அலையில கால் வைக்கிறான். அவன் அடைந்த பூரிப்பு, அவன் சிரித்த சிரிப்பு, அவனுக்கு இருந்த ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். உதயநிதி ஸ்டாலினை கட்டிப்பிடித்துக் கொண்டு அவன் சொன்னான், நன்றி தலைவா என்று சொன்னான் தெரியுமா? அது துணிவால் வந்ததல்ல, கனிவால் வந்தது. இப்போ வந்தது தென் மாவட்டங்கள் கடந்த ஒரு 6 மாத காலத்துக்கு முன்னால் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்கள் கடுமையான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது. சென்னையில வெள்ளம் 2015 சென்னையில மிகப்பெரிய வெள்ளம். அடுத்து 2019-20 கொரோனா தாக்கியது. அடுத்து நாம் ஆட்சிக்கு வந்தோம், வெள்ளம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய பேரன், நிகழ்கால முதலமைச்சருடைய மகன், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரத்தில் இருக்கிறார். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு சென்னை மக்களுடைய செல்லை பிள்ளை யார் தெரியுமா? அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். ஒரு யதார்த்தமா சென்னை பாஷையில் ஒரு அம்மா பேசிட்ட போது மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு போறாரு. வெள்ள நிவாரணத்தில் சேத்துல மழை தண்ணியில இறங்கி பார்த்து ஆறுதல் சொல்லி நிவாரண பொருட்களை கொடுத்து நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு. ஒரு அம்மா ஓடி வந்து உதயநிதி ஸ்டாலினை கட்டி பிடிச்சி கன்னத்தை கிள்ளிட்டு சொல்லுது, இது துணிவால் வந்ததில்லை, கரூர் முரளி குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். கன்னத்தை பிடித்து கொண்டு அந்த அம்மா சொல்லிச்சு, இந்த மலையில அப்பனும் பையனும் நீங்க கஷ்டப்பட்ட மாதிரி யாருமே கஷ்டப்படலப்பான்ட்டு சென்னை பாஷையில அந்த அம்மா சொல்லிச்சு. இதுக்கு பேர் துணிவா இல்ல கனிவா? யாரு வேணா இருக்கிற அதிகாரத்துல சென்னையில இருக்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பதில் சொல்ல வேண்டும் சொல்லுவார். அவர் சொல்லிட்டு இன்னொன்னு சொன்ன நல்லவா ஞாபகப்படுத்தினீங்க. இங்க துணிவுன்னு கரூர் முரளி பேசினார். இதே துணிவோட போய் ஒரு பொண்டாட்டிட்ட பேசுவார? பொண்டாட்டிட்ட பேச முடியுமா? துணிவா 200 கிலோமீட்டர் தள்ளி வந்ததால பேசுறார். சோறு கிடைக்காது. இதையே இவ்வளவு தைரியமா சொல்றேன் தெரியுமா? இவர் முகநூல்ல பதிவு போட்டுக்கிறார், கனிவுள்ள என் அன்பு மனைவியுடைய பிறந்த நாள். அங்கேயே கனிவாதான் பேசணும். துணிவா பேசினா பொண்டாட்டியே சோறு போடாது. கனிவா பேசினாதான்
உங்களுக்கு சோறே கிடைக்கும். நாங்க எதுவும் துணிவு இல்லைன்னு சொல்ல வந்திருக்கிறோமா? நடுவர்களே, திமுகவில் இருக்கிற 1 கோடி தொண்டனுக்கும் துணிவு இருக்கிறது. துணிவு இருந்த காரணத்தினால்தான் இந்த இயக்கம் பல்வேறு சங்கடங்களை சந்தித்த பொழுதும், இன்னும் பெருமையோடு சொல்லணும்னா 57 துவங்கி 2024 வரையில் இந்தியாவில் 6 கட்சி தேசிய கட்சி, தமிழ்நாட்டில் 44 கட்சி மாநில கட்சி, எந்த கட்சிக்கும் இல்லாத பெருமை திமுகவுக்கு உண்டு. அந்த பெருமை சேர்வதற்கு உதயநிதி ஸ்டாலினும் ஒரு காரணம். 6 கட்சி, காங்கிரஸ்க்கு வயசு 120, 4 சின்னம் மாறிடுச்சு. ரெட்டமாடு, ஒத்தமாடு, ராட்னோ, கை இந்த கட்டுக்கு வந்துருச்சு. பிஜேபி ஆரம்பிக்கிற போது ஜனசங்கம் வேற சின்னம், இப்ப பாரதிய ஜனதா வேற சின்னம், கட்சி சின்னம் மாறிடுச்சு. சமாஜ்வாடி கட்சி ஆரம்பிக்கிற போது வேற சின்னம், இப்பொழுது வேற சின்னம். பகுஜன் சமாஜ் கட்சி ஆரம்பிக்கிறது வேற சின்னம், இப்பொழுது வேற சின்னம். பொது உடைமை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது வேற சின்னம், இப்பொழுது வேற சின்னம். 6 கட்சி, சின்னங்கள் தந்தது வேறு, இப்பொழுது இருப்பது வேறு, சின்னங்கள் மாறியது. தமிழ்நாட்டில் 44 மாநில கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் ஆரம்பித்தார். அவர் ஆரம்பிக்கிற போது அவர் கொடுக்கப்பட்ட சின்னம் யானை. 991 தேர்தலில் பண்டூட்டி ராமச்சந்திரன் பண்டூட்டி தொகுதியில போட்டியிட்டார். யானையில ஜெயிச்சார். அவர் யானையில ஜெயிச்சன்றக்காக தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு யானையிலே போனார். யானை சின்னத்துல ஜெயிச்சேன்னு அவர் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு யானையிலே போனாரு. அவருக்கு யானை சின்னம் கொடுத்ததுக்கு பதிலா பாம்பு சின்னம் கொடுத்துருக்கணும். பாம்புலையா போவா? வேடிக்கை சொல்றேன் கேளுங்க. யானை சின்னத்துல ஜெயிச்சேன்னு பண்டூட்டி ராமச்சந்திரன் யானையிலே போனாரு. தாமரக்கனி விட்டாரு ஒரு அறை. ராமச்சந்திரனையும் காணும், யானையும் காணும். பாமகவின் யானை சின்னம் பறிக்கப்பட்டு மாம்பழம் வழங்கப்பட்டது. அந்த மாம்பழத்தை நம்ம அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நசுக்கி சார் எடுத்து நக்கி கீழே போட்டாச்சு. சின்ன மாறிடுச்சு. இதே அதிமுக குறிப்பா இங்க பேசினா பொருத்தமா இருக்கும். 72 மாயத்தவர் கட்சி ஆரம்பிச்சார், அவர் பேர்ல பதிவு பண்ணார், ரெட்டையில சின்னம் கிடைச்சது. 77 எம்ஜிஆர் ஆட்சி பிடிச்சார், 87 செத்து போனார், 88 சக்காலத்தி சண்டை. என்ன சண்டை? சக்காலத்தி சண்டை. சக்காலத்தி சண்டை. அதிமுக முடக்கப்பட்டது, ரெட்டை இலை முடக்கப்பட்டது. ஜெயலலிதாவுக்கு சேவல் கொடுத்தாங்க, ஜானகிக்கு ரெட்டப்புறா கொடுத்தாங்க. இது ஏன் சொல்ல வரேன்னா, இந்தியாவில் 6 தேசிய கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது வேற சின்னம், இப்பொழுது வேற சின்னம். தமிழ்நாட்டில் 44 தேசிய கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது வேற சின்னம், இப்பொழுது இருப்பது வேற சின்னம். சில கட்சிகள் சின்னங்கள் முடக்கப்பட்டது. ஆனால் 1957 மேதையெல்லாம் மேதை என்று சொன்ன அறிவாசான் அண்ணாவால் பெற்று தரப்பட்ட அந்த உதயசூரியன் சின்னம் 57 துவங்கி 2024 வரையில் பெற்ற ஒரே சின்னத்தை பேணி காக்கிற ஒரே இயக்கம், ஒரே தொண்டன் திமுக தொண்டன் தான். இந்த பெருமை இந்தியாவில் எந்த அரசியல் கட்சிக்காவது உண்டா? எந்த கட்சியாவது 75 வருஷம் பௌல விழா கொண்டாடுகிறோம். போகிற இடத்தெல்லாம் கருப்பு சோப்பு கொடிய உயரமான இடத்தில் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பறக்க வைக்கிறார். என்ன காரணம்? இயக்க தொண்டர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள் இருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள், மூத்த மாவட்ட செயலர் இருக்கிறார்கள், எல்லா அணி நிர்வாகிகள் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த திமுகவும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஏற்றுக்கொள்கிறது. இவர் தான் அடுத்த தலைவர் என்று சொல்லுகிறது. என்ன காரணம்? அவர் காட்டுகிற கனிவுதான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அந்த கனிவு இருக்கிற காரணத்தினால்தான் இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் கூட பாராட்டுகிறது. கரூர் முரளி பேசுற போது சொன்னார், அமித்ஷாக்கு சவால் விடுகிறார், எடப்பாடி சவால் விடுகிறார், மோடிக்கு சவால் விடுகிறார். இவர் தானே தலைவர், இதுதானே புகழ் என்று எதிரணிக்கு சவால் விடுகிறார். அது தொண்டனை உற்சாகப்படுத்த. ஆனால் கூட்டணி கட்சி என்ன பண்ண முடியும்? கூட்டணி இருக்கிற தலைவர்களும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை வரவேற்கிறார்கள், ஆதரிக்கிறார்கள், ஆதரவு தராங்க. என்ன காரணம்? அங்க துணிவா இல்ல, அவர் காட்டுகிற கனிவு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தலைவர் கலைஞரை பார்த்திருக்கிறோம். இந்திரா காந்தி சொன்னார், கலைஞரை போல் எதிர்க்கவும் முடியாது, அவரை போல் ஆதரிக்கவும் முடியாது. எதிரிகளை எதிர்க்கிறார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், தோழர்களை அரவணைக்கிறார். பல்வேறு பிரச்சனை யார் போனாலும், பத்திரிகையாளர் பத்தி சொன்னார், பத்திரிகையாளர் சந்திக்கிற துணிவு அண்ணன் உதயநிதிக்கு இருக்கு மறுக்கவில்லை. இந்தியாவின் தலைமை அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் நரேந்திர மோடி 11 ஆண்டு காலம் இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்று 2 முறை தான் செய்தியாளரை பார்த்திருக்கிறார். ஆனால் துணை முதலமைச்சரான 1 வருடத்தில் 50 முறை செய்தியாளரை பார்த்த ஒரே அமைச்சர் நம்முடைய இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மறுக்கவில்லை. ஆனால் துணிவுதான். அந்த துணிவுக்கு மேல ஒன்று இருக்கிறது, கனிவு. எந்த செய்தியாளர் எந்த கேள்வி கேட்டாலும், எந்த நோக்கத்தில் கேட்டாலும், எந்த கோபத்தோடு கேட்டாலும், எந்த சிந்து முடிக்க கேட்டாலும், எந்த குழப்பம் செய்ய கேட்டாலும், எந்த செய்தியாளர் கேட்டாலும் அவனை சிரித்த முகத்தோடு கனிவோடு பதில் சொல்லுகிற ஒரே தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது.
ம். துணிவு எல்லாருக்கும் வந்துடும். ஆனால் துணிவு தற்காலிகமானது. துணிவு எல்லாருக்கும் வரும். ஆனால் அந்த துணிவு தற்காலிகமானது. பணிவு பக்குவம் இருந்தால்தான் வரும். பணிவு ஒரு தலைவனுக்கான அடையாளம் இருந்தால்தான் வரும். பணிவு எல்லோரும் அரவணைக்க வேண்டும் என்ற அன்பு இருந்தால்தான் வரும். பணிவு ஒரு கேப்டனுக்கு தான் வரும், வழிநடத்தக்கூடிய தலைவனுக்கு தான் வரும். பெருமையோடு சொல்கிறோம். மாற்று கட்சிகள் ஆதரிக்கிற தலைவர், மாற்று கட்சிகள் மதிக்கிற தலைவர், எதிர்கட்சியிலும் குறை சொல்ல முடியாத தலைவர், எல்லோரும் ரசிக்கிற தலைவர், நாளை தமிழ்நாடு எதிர்பார்க்கிற தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினின் புகழுக்கு பெரிதும் காரணம் அவர் எல்லோரிடத்தையும் காட்டும் கனிவே கனிவே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. இடிந்த தன் வீட்டை மீண்டும் செப்பனிடுவதற்கு கூட அடுத்தவர்களிடம் கனிவாக கேட்காமல் துணிந்து தானே முயன்று கட்டி வருகிற தலைமை கழக ஆற்றல் சொற்பொழிவாளர் என் அருமை சோதரர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வருகிறார். நல்லா கைத்தட்டி பாராட்டு. துணிவா கனிவா என்று பேசுவதில் துணிவும் கனிவும் இருப்பவன்தான் சிறந்த தலைவன் என்பதை நான் அறிவேன். ஆனால் கனிவு என்ற தலைப்பில் பேச வந்த என் அன்பு சகோதரர் சைதை சாதிக் அவர்கள் மனைவியிடம் போய் துணிவாக பேசினால் சோறு கூட கிடைக்காது என்று சொன்னார். கனிவாக பேசி உணவு அருந்திவிட்டு துணிவோடு கதவை சாத்தாவிட்டால் பிள்ளை பிறக்காது என்பதை அவருக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இது பிரபஞ்ச ரகசியம். கனிவோடு போய் சாப்பிட்டுட்டு கதவை சாத்தி படுத்துட்டா வாரிசு எது? இப்போ திமுகவுக்கு இருக்கிற பெருமையை என்ன சொல்கிறான்? இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சனோ தான் சொல்கிறான், நேற்று கட்சி ஆரம்பிச்சனோ தான் சொல்கிறான், முந்தா நேற்று கட்சி ஆரம்பிச்சனோ என்ன சொல்கிறான்? குடும்ப வாரிசு அரசியல், வாரிசு அரசியல். அதை என் தானை தலைவன் சொன்னார். ஆண்மை இருக்கிறது, அதனால் பிள்ளை பிறக்கிறது, அதனால் வாரிசு வருகிறது. ஆகவே துணிவோடு படுக்கை அறைக்கு சென்றால்தான் பிள்ளை பிறக்கும், வாரிசு இருக்கும். அவன்தான் திமுகவின் சொந்தக்காரனாக இருக்க முடியும் என்பது என் தெளிவான கருத்து. ஆம்பளை அடிக்கிறதுன்னா ஆயுதம் எடுக்கலாம், பொம்பளை அடிக்கிறதுன்னா வாயில பேசலாம். நாயை அடிக்கணும்னு கிளம்பிட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு போறதுக்கு நான் என்ன முட்டாளா? நாயை அடிக்கணும்னா ஷார்ட்ஸ் போட்டுட்டு போய் தான் அடிக்கணும். அடிச்சா சிக்காது, நாய் அடிபடும், செத்து போகும். அப்படித்தான் இன்னைக்கு நாய் மாதிரி குலைக்கிற பிஜேபி அடிக்கிறதுக்கு பார்லிமெண்டா அன்பார்லிமெண்ட் வேடா எனக்கு தெரியாது. திமுகவை எதிர்ப்பவன் எவனாக இருந்தாலும் அவன் சங்கை அறுப்பது என் வேலை. அந்த வேலையை நான் தெளிவா செஞ்சிட்டு இருக்கேன். அதுக்காக சிறைச்சாலையா ஏத்துக்கொண்டேன், தைரியமா ஏத்துக்கொண்டேன். ஐயா கலைஞரின் துணிவு, தந்தை பெரியாரின் துணிவு, அண்ணன் உதயநிதியின் துணிவு இல்லாமல் போயிருந்தால் 64 நாட்கள் சிறையில் இருந்த போது நான் செத்து போயிருப்பேன். 64 நாட்கள் சிறைவாசம். கட்சி என்னை நீக்கிவிட்டது. உன்னை 30 நாள் நீ சிறையில் இருந்த போது கட்சி உன்னை தாங்கி பிடித்தது. என்னை கட்சியை விட்டு நீக்கிவிட்டார்கள். ஒருவனும் வந்து என்னை பார்க்கவில்லை. என் 2 மகள்கள், என் மனைவியை தவிர வேறு யாரும் என்னை சந்திக்கவில்லை. எல்லோரும் என்னை விலை பேசினார்கள். நான் சொன்னேன், எங்கே துளைத்தேனோ அங்கேதான் தேட வேண்டும், அங்கே தேடுபவன் அறிவாளி. அதை இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி செய்தான். 8 மாதம் காத்திருந்தான், துணிவோடு இருந்தேன். அதனால் என்னை மீண்டும் கட்சி அரவணைத்தது. அதற்கு துணிவுதான் தேவை. கனிவோடு இருந்திருந்தால் நான் காசுக்கு கையேந்தி இருக்க வேண்டும். துணிவோடு இருந்ததால் ஆண்மையோடு இருந்தேன், அழகாக காத்திருந்தேன். அண்ணன் உதயநிதி என்னை அரவணைத்து கொண்டார். மேடையில் புழங்குகிறேன். ஒரு கட்சியை நடத்துவதற்கு, தலைமை தாங்குவதற்கு கனிவு என்பது கொஞ்சம் இருந்தால் போதும். துணிவு என்பது 75% இருந்தால் மட்டும்தான் கட்சிக்கு தலைமை தாங்க முடியும். அது என் நிலைப்பாடு. நீங்களே பாருங்கள். கூட்டணியில் பேசுவதற்கு கனிவோடு இருந்தால் தான் கூட்டணியில் பேச வேண்டும். கனிவோடு இருந்தால் 10 கேட்டால் 15 கொடுக்கணும். துணிவோடு இருந்தால் தான் இறுக்கி பிடிச்சி கட்சிக்காரனுக்கு சீட்டு கொடுக்க முடியும், இல்லையா? அவரது துணிவு தான். அந்த துணிவு இருந்ததால் தான் சனாதனத்தை பற்றி பேசிய போது அவர் மன்னிப்பு கேட்டாரா? மன்னிப்பு கேட்டாரு.
இவர் எதனா ஒரு வார்த்தை சொன்னால் அன்பார்லிமெண்ட் வேர்டுன்றார். எனக்கு தெரியாது, எனக்கு வேர்டுலாம் தெரியாது. எனக்கு திமுகவுக்கு பேச தெரியும். அவர் துணிவு தான், துணிவாக சொன்னார், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். இவர் நம்ம ஒரு ஐட்டம் ஒன்று இப்போ போச்சு, ஜெயிலுக்கு 4 நாள் தான் இருந்துச்சு. அது என்ன சொல்லிச்சு? ஜட்ஜு முன்னாடி கொண்டு போய் நிற்க வைக்கிறாங்க. பேசும்போது எப்படி பேசிச்சு? அராஜகம் பொழிக சனாதனத்தை ஆயா போச்சா. இப்படி ஒரு பொம்பளை எனக்கு பொண்டாட்டியாக வரலன்னு நான் நினச்சேன் பேசும்போது. அங்கே போய் கோர்ட்டில் போய் நின்றுக்கிட்டு, எனக்கு 2 பிள்ளை இருக்குது, அதை பார்த்துக்கணும், என்னை விட்டுருங்க, ஜெயிலுக்குள்ளே போய் பிஸ்லரி வாட்டர் கிடைக்குமா, என்னை தனியாக போடாதீங்க, கும்பலோடு போடுங்க, இப்படி பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்ததை விட உயிரை விடுவது மேல் என்று சொல்லி சதானந்தத்தை பற்றி ஏன் எதிர்க்கட்சி மட்டுமல்ல கூட்டணி கட்சிகளே அதற்கு குறை சொல்லிய போது கூட மன்னிப்பா கலைஞரின் பேரன் கேட்க மாட்டான் என்று சொன்ன ஒரே தலைவன் உலகத்தில் என் தலைவன் உதயநிதி. அப்புறம் டிஷர்ட் போட்டு அதில் உதயசூரியன் போட்டிருந்தாரா? அதுக்கு ஒருத்தன் கோர்ட்டுக்கு போனானா இல்லையா? கைட்டி போட்டுட்டாரா பயந்துக்கிட்டு? இப்படி தான் இருப்பேன். கனிவு இருந்தா எதிர்கட்சிக்காரன் மனசு கூட புண்படாத கனிவுன்னு சொன்னார்ல சைதை சாதிக்கு. எதிர்கட்சிக்காரன் இந்த சட்டையை போடாதேன்னு சொன்னான். அவர் கனிவான தலைவராக இருந்தால் சட்டையை அவுத்து போட்டிருப்பாரு. துணிவான தலைவனாக இருக்க தான் இப்படித்தாண்டா போடுவான் இந்த உதயநிதின்னு சொன்ன துணிவு அங்கே இருந்துச்சு. எதிர்கட்சி எதிர்க்கிறதுக்கு ஒரு துணிவு வேணா? அதுவும் எந்த எதிர்கட்சி? வெற்றியை பெறுவதற்காக எந்த எல்லைக்கும் செல்கின்ற பிஜேபி, காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து கட்சியை காப்பாற்ற அதிமுக ஒரு புறம், அவனுக்கே என்ன பேசுகிறோன்னு தெரியாத சீமான் ஒரு புறம், நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காலம் விஜய் ஒரு புறம். அவர் கூட சொன்னாங்க, சைதை சாதிக்கு சொல்லும்போது சொன்னார், விஜயா உதயநிதியான்னு பேசலான்னு. அந்த தகுதி விஜய்க்கோ அவங்க அப்பனுக்கோ அவங்க ஆத்தாளுக்கோ எவனுக்கும் எவளுக்கும் அண்ணன் உதயநிதியை பேசுகின்ற தகுதி எவனுக்கும் இந்த மண்ணில் இல்லை. இதுனா சினிமா படமா? 2.5 மணி நேரம் படம் நடிச்சிட்டு போகிறதுக்கு அவரோட பேச முடியாது. அந்த மாநாட்டுக்கு போனார்ல, ஒரு ரேம்ப் ஒன்று போட்டு நடந்து, ரேம்ப்பு நடுவில் இந்த பக்கம் 2 அடி இந்த பக்கம் 2 அடி, எவனும் டச் பண்ணிடக்கூடாது. இந்த பக்கம் ஒரு 6 அடி, அந்த பக்கம் பாரு, கரெக்டாக போய் நம்மால் பார்த்துட்டு வந்திருக்காரு பாரு, 6 அடி. எவனும் டச் பண்ண முடியாததுனால தான் அந்த துண்டெல்லாம் தூக்கி செவிட்டி அடித்தான். திமுக துண்டை ஒருத்தன் செவிட்டி அடிக்கிட்டோமே எதிர்க்க, அவனுக்கு கையோ காலோ போயிடும். ஆனால் ஒரு கட்சி ஆரம்பித்த புதுசில் துண்டை ஒருத்தன் தூக்கி அடிக்கிறான், அதை பொறுக்கி போட்டுக்கிறான். இந்த பொறுக்கி இல்லை, பொறுக்கி போட்டுக்கிற இல்லையா? இதாடா கட்சி? 1/2 மணி நேரம் போடியத்தில், 1/4 மணி நேரம் ஹேண்ட் மைக்கில், எல்லாத்தையும் முடிச்சுட்டு மைக்கை தரையில் வச்சுட்டு, சாரி ஒரு விஷயம் மறந்துட்டேன் நைனா, முதல்ல உன் பொண்டாட்டிக்கும் உன் புள்ளக்குட்டிக்கும் தமிழ்நாட்டில் ஓட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் அரசியல் பேசு, அதுக்கப்புறம் திமுகவை பற்றி பேசு. திமுகவை பற்றி பேசுகிற தகுதி உனக்கு இல்லை. திமுகன்னு ஒரு கட்சி இல்லைன்னா உங்கள் ஒப்பனும் ஆத்தாலுமே இல்லை, அப்புறம் நீ எங்கே பிறக்கிறது? அந்த நிலைமை. அதனால் பணிவா துணிவான்னு சொன்னால் அந்த கனிவு பணிவுலாம் வச்சுருந்தா அரசியல் நடத்த முடியாது. பணிவு கனிவு வச்சுருந்த பாதி பேர் நாட்டில் அரசியல் பண்ண முடியாமல் ஓடிட்டான். நீங்களே சொன்னீங்க, தேசிய கட்சி சின்னத்தை தொலைச்சான், ஏன் அதிமுக கூட ரெட்டை இலையை ஊர் மேலே விட்டான், எல்லாம் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் 1957 இன்னைக்கு வரைக்கும் சின்னத்தை காப்பாற்றணும். அதில் தேர்தலில் 1957 நின்றவர்களுக்கு எல்லோருக்கும் சுயேட்சை சின்னம். அந்த சுயேட்சை சின்னத்திலும் தலைவர் கலைஞருக்கு கிடைத்த சின்னம் மட்டும்தான் உதயசூரியன். அந்த சின்னத்தை இன்று வரை காப்பாற்றுகின்ற ஒரே கட்சி திமுகன்னா அதுக்கு பணிவு தேவையில்லை, துணிவு இருந்தால்தான். ஆகவே எத்தனை பேர் கவிழ்க்க நினைத்தார்கள், எத்தனை பேர் சின்னத்தை உரிமை கொண்டாடினார்கள், எத்தனை பேர் வழக்கு மன்றம் போனார்கள்.
அப்போது கனிவு இருந்தால் கதவை சாத்தி தூங்கி இருக்க வேண்டும் தலைவர் கலைஞர். அந்த துணிவு இருந்ததனால் தான் அந்த உதயசூரியன் சின்னத்தையும் கருப்பு சிவப்பு கொடியையும் காப்பாற்றினார். ஆகவே அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு கனிவு இருக்கலாம், இருக்க வேண்டும். அது அளவோடு இருக்க வேண்டும். அளவுக்கு மிஞ்சி இருக்க வேண்டியது துணிவு, துணிவு, துணிவு. அந்த துணிவு அளவுக்கு மிஞ்சியே இருக்கிறது என் தலைவன் உதயநிதியிடம் என்று கூறி, நடுவர் அவர்களே நல்ல தீர்ப்பை சொல்லுவீர்கள் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேச்சாளராக நான் அவரை பார்த்துருக்கேன். முதல் முறையாக பட்டிமன்றத்தில் ஒரு பேச்சாளராக பேசுகிற முதல் மேடை அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாள் தான். அதுக்கே ஒரு துணிவு வேணும். ஏன்னா பொதுக்கூட்டம் பேசுறது வேற, பேச்சு போட்டியில் பேசுறது வேற, பேச்சரங்கத்தில் பேசுறது வேற, பட்டிமன்றத்தில் பேசுறது வேற. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேட்டி கொடுக்கறது வேற, பேசுறது வேற. பட்டிமன்றத்தில் வாதம் விடுவது என்பது முதல் முறை இந்த மதுரை மண்ணு தான் அவருக்கு தந்திருக்கிறது. எனவே வாழ்த்தி, அதே மதுரை மண்ணிலிருந்து எங்கள் அருமை அண்ணன் மார்ஷல் முருகன் வருகிறார். அவர் பேசிய அதே 8 நிமிடம் நீங்கள் உரையாற்றி நல்ல கைத்தட்டு வாங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். இனிய தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்லமது. கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேர். பெருமைக்கும் பாராட்டுதலுக்குரிய இந்த பட்டிமன்றத்துடைய நடுவர் அகட விகடம் புகழ் சக்கரவர்த்தி தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடிய இளைஞர்களை, பேச்சாளர்களை ஒரு நேர்கோட்டிலே கொண்டு வந்து நிறுத்தி மிக சிறந்த பட்டிமன்ற நடுவராக எல்லோரிடத்திலும் புகழ் பெற்றிருக்கக்கூடிய பெருமைக்குரிய எங்கள் அருமை சகோதரர் நாகை நாகராஜன் அவர்களே, எதிரணியிலே வந்து கர்ஜித்து விட்டு அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக கடிச்சிருக்கார், இல்லைன்னா ரொம்ப பெருசாக கடிச்சிப்பாரு. அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் கரு முரளி, என்ன சத்தம் யாது, அவ்வளவு சவுண்டு கேட்டா துணிவு துணிவு துணிவுங்கிறார். துணிவுதான் துணிவுதாயா, நாங்க இல்லையே நான் சொன்னேன். எங்க அணி தலைவர் அருமையா சொன்னாரு, நாங்க துணிவு இல்லைன்னு சொல்லவா வந்தோம். துணிவு எப்படியா வந்துச்சு, சும்மாவா வந்துச்சு? கேட்டானே, அடிக்கிற போது அடிச்சானே, வந்தே மரம் என்பாயா, வந்தே மரம் என்பாயா, வந்தே மரம் என்பான்னு அடிச்சான். ஏன் அடிச்சான்? அவனுக்கு எப்படி துணிவு வந்துச்சு? ரத்தம் சொட்ட சொட்ட சொன்னா வந்தே மரம் என்போம், வந்தே மரம் என்போம், வந்தே மரம் என்போம். அந்த துணிச்சு இருந்துச்சுன்னா இல்லையான்னு சொல்லல நாங்க. ஆனா இங்க அணித்தலைவர் அருமையா சொன்னார், சைதை சாதிக்க சொன்னார் பாருங்க. எதையா முக்கியம்? 5 தலைமுறை 4 தலைமுறை வந்தாச்சு. 5வது தலைமுறைக்கு ஒரு தலைவனை உருவாக்குகிறது ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த இயக்கம் தாயா 5வது தலைமுறைக்கு ஒரு தலைவனை உருவாக்குது. துணிவு எப்படி வரும்? சும்மா வருமா? ஒரு கோழிங்க, நீங்க நல்லா உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்துருப்பீங்க. கோழிக்கு 5 குஞ்சு, குஞ்சுகளை பொறுக்கிட்டு போறதுக்கு பருந்து வருது. பருந்து வந்து குஞ்சுகளை பொறுக்க போகுது. கோழிக்கு கோபம் வருது. கோழி கோபம் வந்து பருந்தோட போராடும், பருந்தை விரட்டுது. அதுக்கு தெரியும் அவ்வளவு தூரம் பறக்க முடியாது. ஆனாலும் என்னுடைய குஞ்சுகளுக்கு ஆபத்து வருகிறது என்கிற போது கோபம் வருகிறது கோழிக்கு. அது மாதிரி வரும். அதுக்கு வரக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? குஞ்சுகள் மேல இருக்கக்கூடிய பாசம், குஞ்சுகள் மேல இருக்கக்கூடிய கருணை, குஞ்சுகளை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த கனிவுயா. அது இல்லாம வந்துருமா? தந்தை பெரியாருக்கு வந்தது கோபம், போராடினாரு, ஜெயிலுக்கு போனாரு. நீங்க சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்கல, அதுக்காக ஜெயிலுக்கு போனாரு. மன்னிப்பு கேட்காதுக்காக போனாரு. மன்னிப்பு கேட்டாலும் விடமாட்டான் என்று தெரிஞ்சு போனாரு. ஏன் தெரியுமா? அவர் சொன்னாரு, இந்த ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட விளிம்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு போராடுவதற்கு, அவர்களை காப்பாற்றுவதற்கு வேறு நாதி இல்லை என்பதற்காக நான் தூக்கி சுமக்கிறேன் என்று சொன்னார். இது கருணையா? நான் தூக்கி சுமக்கிறேன் என்று சொன்னார் பத்தியலா? அந்த கருணை அன்புதான். அதனாலதான் இன்றைக்கு நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மாபெரும் தலைவன் வள்ளலாருக்கு கோட்டம் என்கின்றார். எதுக்காக? வள்ளலாருடைய துணிச்சலுக்காகவா? வள்ளலாருடைய வீரத்திற்காகவா? வள்ளலார் என்கின்ற மகத்தான
கருணை கொண்ட மனிதனுக்காக கோட்டை அமைக்கிறான். கருணை தாயா இனிமை, இனிமை தாயா கனிவு. அந்த கனிவு இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. திமுக என்பது கனிவின் கழகம் தாங்க, சும்மா இல்லை. அண்ணா என்ன அழகா சொன்னாரு, தந்தை பெரியார் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டார். இவர்களுக்கெல்லாம் வேற நாதி இல்லை, காப்பாற்ற முடியல, அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட விழிப்பு இருக்கக்கூடிய மக்கள். இவர்களுக்கு போராடுறதற்கு யாரும் வரல. நான் அசிங்கப்பட்டா பரவாயில்ல, நான் அவமானப்பட்டா பரவாயில்ல, நான் மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு கூட நான் இவர்களுக்காக போராட தயாராக இருக்கேன்னு சொன்னால் அந்த வீரம் இருக்கிறதே, அது அவர் மக்கள் மீது கொண்ட ஏற்பட்ட அந்த கருணையின் அடிப்படையால், அந்த அன்பு, அந்த கனிவின் அடிப்படையில் ஏற்பட்டதுங்க. அதுதான் கனிவு தான் முக்கியம். இன்றைக்கு உலகமெல்லாம் பாராட்டி கொண்டிருக்க தமிழர்கள் உதயநிதி ஸ்டாலினை எதிர்பார்க்கிறான்னு சொன்னா என்ன காரணம்? அவர் எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? இனிமையான பேச்சு, ஆதரவான பேச்சு, எதிர்காலத்தின் மீது இளைஞர்களுக்கு கொடுக்கிற நம்பிக்கையான பேச்சு, அந்த கருணை உள்ளம், கருணை தோற்றம், அதான் இன்னைக்கு அவரை மக்கள் நினைக்க சொல்லுது. துணிவு இருக்கு பாருங்க, வரும் போகுங்க. துணிவு வரும் போகும், கனிவு அப்படி இல்லை, வந்தால் போகவே போகாது. கனிவு மட்டும்தாங்க பிறந்தால் பிறந்தபடி அப்படியே இருப்பது. கனிவு என்பதை வைத்துத்தான் பேரறி அண்ணா சொன்னார், மாற்றான் தோட்டத்தும் மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொன்னாரே, அது துணிவு அல்ல, கனிவு. தந்தை பெரியார் சொன்னார், அடுத்து அண்ணா சொன்னார். அண்ணா சொல்லுகிறார், வீரர் தான், பெரிய பேச்சாளர் தான், ஆங்கில அறிஞர் தான், பேரறிஞர் தான், டெல்லியவே நடுங்க வைத்தவர் தான், நேருவையை மிரட்டியவர் தான், அமெரிக்க 7 பல்கலைக்கழகத்தை மிரட்டியவர் தான். அந்த அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா? போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கும் போது கூட அவர் துணிவை பற்றி பேசவில்லையா? அவர் சொன்னார், என் தம்பி கருணாநிதி அடைபட்டிருக்கிறாரே அந்த பாளையங்கோட்டை சிறைதான் எனக்கு திருத்தலம் என்று சொன்னார். அது வீரமா, கருணையா, அன்பா? கனிவு இருந்ததால் தான் பாளையங்கோட்டை சிலையை திருத்தலம் என்று சொல்ல முடியும் என்று சொன்னார். அதுதான் அண்ணாவுடைய சிறப்பு. அதனால் தான் அண்ணா என்கிற மகத்தான பேரறிஞர், அவருக்கு பின்னால் தந்தை பெரியார், பெரியாருக்கு பின்னால் அண்ணா, அண்ணாவுக்கு பின்னால் முத்துவேல் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன செய்தாங்க? இதனால எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தாரு. விசாவை எதிர்த்து காட்டிலுமா பெரிய போராட்டம் நடத்தணும், எவ்வளவு பெரிய போராட்டம் செஞ்சிருக்கோம். ஆனால் என்ன செய்தார் தெரியுமா? அவர் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் ஆயிரக்கணக்கான திட்டங்கள், சட்டங்கள் போட்டோம், செயல்படுத்தணும், நடந்தது, பாராட்டினார்கள், உலகமே வியந்தது. அவர் செய்ததில் கருணை என்கிற அந்த அன்பு கனிவு இருக்கிறதே, அது கருணை இல்லத்தை தந்தது, கண்ணொழியை தந்தது, சைக்கிள் ரிக்ஷாவை ஒழித்தது. அப்படி தொடர்ந்து கருணை தான். கருணை கருணை என்று சொன்னால் அன்பு என்கின்ற நிலையில் இருந்தால் கருணை வருகிறது. கருணையும் அன்பும் ஒன்றாக இருந்தால் கனிவு வரும். அப்படி கனிவு வந்தால் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிற துணிவு வரும். எனவே அடிப்படை கருணை என்கின்ற, அன்பு என்கின்ற இந்த கனிவுதான் துணிவுக்கு அடிப்படை காரணம். அதுதான் துணிவை காக்கும், வளர்க்கும். கருணையே அடித்தளம், கருணையே அசித்தளம் என்று சொல்லி வாய்ப்பளித்த பேரவர்களுக்கு நன்றி சொல்லி, மிகப்பெரிய தலைவனாக இந்தியா நினைத்துக் கொண்டிருக்கிற தலைவன், உலகம் போற்றும் தலைவனாக, நாளைய தமிழ் தலைமுறைக்கு வழிகாட்டக்கூடிய தலைவனாக, 5ஆம் தலைமுறைக்கு வழிகாட்டக்கூடிய தலைவராக நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வணங்குவோம், வரவேற்போம், அவர் பிறந்த நாளை வாழ்த்துவோம். அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உயர்ந்த புகழுக்கும் சிறந்த வெற்றிக்கும் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய பெருமை என்னன்னு சொன்னால் கனிவே 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 என்று சொல்லி வாய்ப்பளித்தவருக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மார்ஷல் முருகன் வேகமா பேசி பார்த்துருக்கு. ஆனா கனிவுன்னு வந்த பிறகு அமைதி வந்துட்டு, அன்பு வந்துட்டு, பணிவு வந்துட்டு. இந்த பணிவு அவரை உயர்த்தும் என்று நான் சொல்லல, வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் பணிவுதான் பெருமை தரும் என்றிருக்கிறார். இல்லை என்று மறுத்து பேச இதே மதுரை மண்ணில் உலாவி வருகிற தென்றல் பேச்சாளர், நாங்களெல்லாம் வருகிற பொழுது எங்களுக்கு ஏலக்காய் கொடுத்து, தேயிலை கொடுத்து, மிளகு கொடுத்து எங்களை காப்பாற்றுகிற போடி காமராஜ் இதோ வருகிறார். நல்ல கைத்தட்டி பாராட்டு. ஆண்கள் மட்டுமே ஆட்சி செய்த இந்த நாயக்கர் மரபில் ஒரு பெண்ணாக இருந்து ஆட்சி செய்த ராணி மங்கம்மாள் உலவிய இந்த மதுரையில் கோட்டும் சூட்டும் போட்டு கொண்டு வந்து அந்த அணிந்ததை தூக்கி எறிந்து விட்டு அரையாடை அணிய காரணமாக இருந்த இந்த முடிவெடுத்த காந்தி அவர்கள் முடிவெடுத்த இந்த மதுரை உலவிய மண்ணில்
அறம் காக்கும் ஆன்மீக பூமியாம் தமிழ் வளர்த்த இந்த மாமதுரையில் ஆலய பிரவேசம் நடத்துவதற்கு அத்தனை பேரையும் ஆலயத்திற்குள்ளே சென்று அங்கே தெய்வத்தை அங்கே பிரவேசித்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் உலவிய இந்த மதுரை மண்ணில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளராக இருக்கிறாரே, பிறந்த நாள் விழாவை கொண்டாட இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதே நம்முடைய இந்த மதுரை மாமதுரையில் அன்றைக்கு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் 1980 ஜூலை 20 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணியை இந்த நான்மாட குடலிலே அன்றைக்கு நம்முடைய தளபதியினுடைய தலைமையில் இந்த மதுரையில் தான் இளைஞரணியை உருவாக்கினார் என்றால் இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பட்டிமன்றம் நம்முடைய இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி அவருடைய அரசியலுடைய உயர்வுக்கு அவருடைய துணிவுதான் என்று பேசுவதற்கு இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன். இப்ப அண்ணன் முரளி என்ன சொன்னாரு, 5 நிமிஷம் பேசி முடிச்சுரு அப்படின்னாரு. அவருடைய துணிவுக்கு 5 நிமிடம் போதுமா நடுவர் அவர்களே? ஆனா நேரத்தினுடைய அருமை கருதி ஒரு பேச்சாளன் பேச வேண்டும். சேது சமுத்திர திட்டம் அண்ணா கண்ட கனவு திட்டம். தலைவர் கலைஞர் அவர்களுடைய முதலமைச்சராக இருந்த போது அன்றைக்கு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவரிடத்திலே அந்த திட்டத்தை வலியுறுத்தி இதே மாமதுரையிலே வண்டியூரிலே அந்த திட்டத்தை நிறைவேற்றி திட்டத்திற்கான தொகையையும் ஒதுக்கி அந்த சேது சமுத்திர திட்டம் பாதி திட்டங்கள் நிறைவேற்றிய நிலையில் அடுத்த ஆட்சிக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் அந்த திட்டத்தை நிறுத்தினார்கள். காரணம், அங்கே ராமர் பாலம் இருக்கிறது என்று ஒரு செய்தியை சொன்னார்கள். அந்த ராமர் பாலத்திற்கு ஒரு கருத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னபோது வடபுலத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சங் பரிவார் தலைவர்கள் நாங்கள் கலைஞருடைய தலையை சீவி விடுவேன் என்று சொல்லி அங்கே கூக்குரலிட்டு சவால் விட்டார்கள். அப்பொழுது பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், கலைஞர் அவர்களே, உங்கள் தலைக்கு உங்கள் தலையை சீவி விடுவேன் என்று அங்கே இருக்கக்கூடிய வடபுலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லுகிறார்களே, நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என்று கேட்டபோது தலைவர் சொன்னார், நானே என் தலையை சீவி 4 நூற்றாண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது என்று சொன்னார். ஆக ஒரு சனாதன மாநாடு ஒன்று சென்னையிலே காமராஜர் அரங்கத்திலே நடைபெறுகிறது. சனாதன ஒழிப்பு மாநாடு என்று அதிலே இளந்தலைவர் அவர்கள் பேசுகிறார். கடைசி எப்படி கொரோனாவை ஒழித்தோமோ, எப்படி டெங்குவை ஒழித்தோமோ, இப்படி ஒழிக்கக்கூடிய நோய்களிலே ஒன்று இந்த சனாதானத்தை ஒழிக்காமல் நான் ஓய மாட்டேன் என்று அன்றைக்கு மாநாட்டிலே நம்முடைய இளந்தலைவர் பேசினார். எப்படி கலைஞருடைய தலைக்கு 1 கோடி விலையை நிர்மாணம் செய்தானோ வடபுலத்தில் இருக்கிறவன், வடபுலத்தில் இருக்கக்கூடியவன் கொதித்தார்கள். எப்படி பேசலாம், எப்படி உதயநிதி பேசலாம் என்று கொக்கரித்த நேரத்தில் அவருடைய தலைக்கு 10 கோடி விலையை நிர்மாணித்தார்கள் வடபுலத்தில் இருக்கக்கூடியவர்கள். பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், உங்களுடைய தாத்தாவுக்கு தலையை சீவுவதற்கு 1 கோடி என்று சொன்னார்கள், ஆனால் சனாதானத்தை நீங்கள் ஒழிப்பேன் என்று சொன்னீர்கள், உங்களுடைய தலையை எடுப்பதற்கு 10 கோடி என்று நிர்மாணித்திருக்கிறான் வடபுலத்தில் இருக்கக்கூடியவன், நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என்று கேட்டபோது 10 கோடி அல்ல, 10 ரூபாய் சீப்பு போதும் என்னுடைய தலையை சீவுவதற்கு என்று சொல்லி துணிவுதான் காரணம் என்று இன்றைக்கு நம்முடைய துணை முதலமைச்சர் இருக்கிறார் என்றால் இன்னும் அடுத்தடுத்து செய்திகள் இடத்துல இருக்கிறது. ஆனா நேரத்தினுடைய அருமை கருதி நம்முடைய நடுவர் அவர்கள் சொன்னதற்கு நாங்க காமராஜ் அவர்களே, அந்த செய்தி வந்த பொழுது ஒரு தொலைக்காட்சியில் பேட்டி கேட்டான். நான் சொன்னேன், கலைஞரின் தலைக்கு 1 கோடி ரூபாய் வைத்திருக்கிறார்கள், எங்கள் அண்ணன் உதயநிதியின் தலைக்கு 10 கோடி நிர்ணயித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எதிரிகளே ஒத்துக்கொள்கிறார்கள். என் அண்ணன் உதயநிதி 10 கலைஞருக்கு சமம் என்று நான் சொன்னேன். கரெக்ட் இல்லையா? அந்த துணிவு எப்படி வந்தது நடுவர் அவர்களே? கலைஞரிடம் தலைவர் கலைஞருடைய பயிற்சிகளே பாசறையிலே பயின்ற காரணத்தினால்தான் அந்த துணிவு நம்முடைய இளந்தலைவர் அவர்களுக்கு வந்தது. ஆக நம்முடைய இன்றைக்கு அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அரசியல் அஸ்திரங்கள் அத்தனைக்கும் அவருடைய துணிவுதான், அவருடைய உயர்வுக்கு துணிவுதான் என்று சொல்லி நேரத்தினுடைய அருமை கருதி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. நல்லா காமராஜுக்கு ஒரு முறை கைதிட்டு. இது பட்டிமன்றத்திலேயே ஒரு முக்கியமான இடம். ஒரு கருத்தை எடுத்து பேசியே ஒரு அணியை நிறுத்த முடியும் என்றால் அது நண்பர் காமராஜ் அவர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார்.
நல்லா கைத்தட்டி நிறைவு பட்டிமன்ற பேச்சாளராக அருமைக்குரிய அண்ணன் நெல்லை ஜான் என்று பெயர் வைத்தாலும் மதுரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நெல்லை ஜான் வருகிறார். அவரை நல்லா கைத்தட்டணும், பாராட்டணும். அன்னை தமிழையும் முத்தமிழறிஞர் கலைஞரின் பேனாவையும் வணங்குகிறேன். இந்த விழாவானது இன்று இந்த மதுரையில் நடக்கிறது என்றால் 27ஆம் தேதி அவர் விழாவிற்கு ஒரு முன்னோட்டம் இது. அதற்கு முன்பாக முதலில் நாகரிகம் கருதி நடைமுறையாக இந்த விழாவை தொடங்கி சென்றிருக்கும் அண்ணன் முன்னாள் அமைச்சர் பொன்முத்து ராமலிங்கம் அவர்களையும் அக்ரி கணேசன் அண்ணன் அவர்களையும் மற்றும் மாநில இளைஞரணி செயலாளர் அண்ணன் ஜிபி ராஜா அவர்களையும் மற்றும் அண்ணன் கணேசன் மற்றும் அண்ணன் இங்கு வந்திருந்து பகுதி செயலாளர்கள் முத்து மற்றும் மற்றவர்களையும் இங்கு வந்திருக்கும் பேச்சாளர்களையும் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த விழாவிற்கு ஏற்கனவே ஆதரவளித்த இளைஞரணி செயலாளர்கள் சவுந்தரராஜன், விமல், இளங்கோவன் அண்ணன்களையும் மற்றும் ஆதரவளித்த மாநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் தளபதி அவர்களையும் அண்ணன் மூர்த்தி அவர்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். என்னுடைய உரையை இப்பொழுது தொடங்குகிறேன். ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா நடுவருடைய கட்டளை ஏற்று கண்டிப்பாக 5 நிமிடத்தில் இதை முடித்து விடுவேன் என்று உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். நான் இப்பொழுது பேச வருவது பஞ்சி டயலாக்கும் அல்ல, நெஞ்சி டயலாக்கும் அல்ல, குட்டி கதையும் அல்ல. நான் சொல்ல வருவது அனைத்தும் நிதர்சனமான உண்மையை தவிர வேறில்லை. இன்று நடக்கும் இந்த விழாவில் ஒரு கருத்தை முதலில் சொல்லிக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, அதாவது பணிவு துணிவு, அதாவது பணிவு என்பது கனிவு, அதாவது கனிவு இல்லாவிட்டால் துணிவு கண்டிப்பாக வராது. அதை எங்கள் அண்ணன் மார்சல் முருகன் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? கோழி குஞ்சை காப்பாற்ற வேண்டும் என்ற கனிவு ஏற்படும் போது அதை எவர் தொட்டாலும் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் கொத்தி துரத்தும், அப்போது துணிவு பிறக்கும். அதுபோல்தான் எங்கள் அண்ணன் சாதிக்கண்ணன் சொன்னார்கள், எங்கள் சச்சா சாதிக்கண்ணன் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? அதாவது இந்த விழாவில் அதாவது நம்மளுக்கு துணிவு என்பது நிரந்தரமானது அல்ல, ஆனால் பணிவு கனிவு என்பது நிரந்தரம். கனிவிலிருந்து தான் துணிவு வரும். இதை நான் உறுதி செய்ய விரும்புகிறேன். அடுத்தால இது நமது இளந்தலைவரின் துணைவியாரிடம் ஒரு முறை நக்கீரன் கோபால் அவர்கள் கேட்கிறார்கள், உங்கள் கணவரிடம் உங்களுக்கு பிடித்தது எது? அவர்கள் சற்றும் யோசிக்காமல் உடனடியாக சொன்னார்கள், என் கணவரிடம் எனக்கு பிடித்தது அவருடைய நேர்மையும் கனிவுதான், அதுதான் அவரை உயரத்துக்கு கேட்டு செல்லும் என்று. நடுவர் அவர்களே, நீங்கள் சிறந்த பட்டிமன்ற நடுவர், அகட விகட இளவரசர், பாடலாசிரியர், கவிஞர். எங்கள் அண்ணன் உதயநிதி அவர்களின் துணைவியார் சொன்ன கருத்தை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக. அதுபோல் ஷேக்ஸ்பியரை பற்றி படித்திருப்பீர்கள். அவருடைய ஒரு இதையும் சொல்லுகிறேன். அவருடைய மெர்ஜென்ட் ஆஃப் வெனிஸ்ல போர்சியான் ஒருத்தங்க பேசுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, அதை நான் தமிழ்ல சொல்றேன். அதாவது இரக்கம் என்பது வானத்தில் இருந்து வரும் மழையை போல, அது கொடுப்பவர்களையும் ஆசீர்வதிக்கும், பெறுபவர்களையும் ஆசீர்வதிக்கும். இட் இஸ் ட்வைஸ் பிளஸ்ட் என்று சொல்வார். ஏனென்றால் நமது அண்ணன் உதயநிதி அவர்கள் ஏழைகள் வாழ் இரக்கம் காட்டுகிறார். அவர்கள் பயன்பெறுகிறார்கள், ஏற்றம் பெறுகிறார்கள், கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்ற வகையில் பெறுகிறார்கள். அதே நேரத்தில் அவரை அந்த சிம்மாசனத்தில் உயர்ந்த இடத்தில் அமரச் செய்வது அந்த கனிவுதான் என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். அடுத்து இவர்கள் சொன்னார்கள், இன்று நம்முடைய வெள்ள நிவாரணத்தை பற்றி சொன்னார்கள். வெள்ள நிவாரணத்தில் இவர்கள் சொன்னால் துணிவாக, அந்த துணிவு எல்லாம் எப்போது உடனே தேவைப்படும் போது வரும். ஆனால் அந்த கனிவு இருந்தனால்தான் நமது இளந்தலைவர் அவர்கள் உண்ணவில்லை, உறங்கவில்லை. கேட்டார்கள், நீங்கள் உணவு உண்ணவில்லையா? வெள்ளம் வடிந்த பின்புதான் நான் உண்பேன் என்று சொன்னார். இது என்னது? இதான் கனிவு. கனிவை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இரக்கம் என்பது இயற்கையாக வர வேண்டும். துணிவு அவரிடம் இயற்கையாக உள்ளது. இது யாருக்கும் அவருடைய டிஎன்ஏவில் சோதனை செய்ய வேண்டியதில்லை.
அவர் தாத்தாவிடம் உள்ள துணிவு, மிசா காலத்தில் வந்த துணிவு, அவர் தந்தையாரிடம் உள்ள துணிவு, தாத்தாவிடம் உள்ள துணிவு, தந்தையிடம் உள்ள பாய்ச்சல் இரண்டும் சேர்ந்து இவரிடம் உண்டு. அதில் எங்களுக்கு எப்போதுமே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இவரிடம் இருப்பது கனிவு என்பதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். இவங்க வர்ணாசிரமத்தை பற்றி சொன்னார்கள். வர்ணாசிரமம் சனாதனம் எல்லாம் இதெல்லாம் அவர் துணிச்சலாக செயல்பட்டார். எங்களுக்கு எப்போதுமே இருவேறு கருத்துக்கள் கிடையாது. ஆனால் அதற்கு காரணம் என்ன? அந்த வர்ணாசிரமம் என்பது என்ன? அடக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பார்க்க மாட்டோம் தொட மாட்டோம் என்று தடுக்கப்பட்ட போது அதனால் ஏற்பட்ட அந்த இரக்கம், அந்த கனிவு தான் அவரை இதை செய்ய தூண்டியது. அதே இதைத்தான் நம்முடைய வெள்ளுடைய வேந்தர் தியாகராஜர் செய்தார், DM நாயர் செய்தார், பெரியார் செய்தார், அண்ணா செய்தார், கலைஞர் செய்தார், புத்தர் ராமானுஜர் வரைக்கும் முயன்றார்கள். ஆனால் அந்த வர்ணாசிரம கோட்டையை உடைத்தே தீருவேன் என்று இந்த சபதம் எடுத்திருப்பது நமது இளம் தலைவர் உதயநிதி அவர்கள் தான். அதை உடைத்தும் காட்டுவார். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எனவே 2019 மே 23 பாராளுமன்ற தேர்தல் முடிந்ததும் நமது இளம் தலைவருக்கு அப்படி வரிசையா போன் வந்துகிட்டே இருக்கு, வாழ்த்துக்கள் குவிந்து கொண்டிருக்கின்றன. ஏன்? அவர் துணிச்சலாக செயல்பட்டார் என்றா? இல்லை. ஒற்றை செங்கலை உருவி எடுத்து அதை வைத்து அவர் செயல்பட்டார் என்றால் துணிவு என்பதை விட தாத்தாவிடம் தந்தையிடம் கற்றுக்கொண்ட சமயோஜித புத்தி, அதை கையாண்ட விதம், நான் ஒரு செங்கலை எடுத்து வந்திருக்கிறேன் என்று காட்டி எய்ம்ஸ் இல்லை என்பதை நாசுக்காக எடுத்துரைத்தார். அது இந்த இந்தியா முழுவதும் ரீச்சானது. எனவே கனிவுதான் சமயோஜித புத்தி தான் என்று கூறிக்கொள்கிறேன். 2019 ஜூலை 5 நமது இளைஞர் அணிக்காரர்கள் என்றும் மறக்க மாட்டார்கள். நமது பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் சொன்னார், அவரை என்றைக்கு தான் இளைஞர் அணி செயலராக அறிவித்தார். அந்த நாள் தமிழகத்தின் எழுச்சி நாள், தமிழகத்திற்கு யார் வருங்கால தலைவர் என அடையாளம் காட்டப்பட்ட நாள். அந்த நாள் தான் தமிழகத்தை மீட்க போற நாள் என்று நாம் வைத்துக் கொள்வோம். அதே போல குடியுரிமை சட்டம் வந்தது. இவர்கள் சொல்லுகிறார்கள் துணிவோடு எதிர்த்தார் குடியுரிமை சட்டம். எங்கள் அண்ணன் சாதிக்கு தொகுதியில் குடியுரிமை சட்டம் வந்த போது அந்த விழாவில் கலந்து கொண்ட நமது இளம் தலைவர் அவர்கள் அந்த சட்டத்தின் நகலை கிழித்து எறிந்தார். ஏன் கிழித்து எறிந்தார்? சட்டம் தவறானது என்பது வேறு. இவர்கள் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தினார்கள் என்பதால் கிழித்து எறிந்தார். இது என்னது கனிவு? என் சகோதரர்களை இப்ப எங்கள் அணியில் பாருங்கள், அண்ணன் சாதிக்கு இருக்கிறார், அண்ணன் மார்சல் இருக்கிறார், நான் ஜான் இருக்கிறேன். அனைத்து மதமும் ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்த நாட்டில் இவர்கள் மதத்தின் பெயரால் பிரிக்க பார்க்கிறார்கள். இதுதான் காந்தி 1948 சுடப்பட்டார், வருடமும் திரும்பியது, வன்முறையும் திரும்பியது என்று சொன்னார்கள். ஏன்? அன்று காந்தி, இப்போது இந்திரா காந்தி. அதே போல் நான் 1-2 நம்முடைய கனிவான நிகழ்ச்சிகளை 2 சம்பவத்தை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். கரூர் மாவட்டம் சுண்டுவேலன்பட்டி அண்ணனுக்கு தெரியும். அந்த வழியா நம்ம இளம் தலைவர் போய்கிட்டு இருக்காரு. போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இளம் தம்பதிகள் திருமணமானவங்க வந்து ரோட்ல நிக்கிறாங்க. உடனே வேலையில இருந்து இறங்கி கீழே வர்றாரு, வந்து அவங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிறாரு. இதெல்லாம் என்னது? அவருடைய கனிவு. கொரோனா காலத்தில் வீடு வீடாக சென்றார். பாட்டிகள் கூட கண்ணு வா கண்ணு என்று கூப்பிட்டார்கள். இவ்வாறு ஒவ்வொரு OPS தாயார் இறந்த போது தன் எதிர்கட்சித்தார்கள் என்று கருதவில்லை, தன் தந்தையுடன் சென்று அவருக்கு ஆறுதல் கூறினார். இவர் மாட்டாங்குப்பத்தில் 800 வீடுகள் கரண்ட் இல்லாமல் சட்ட சிக்கலில் இருந்தது. அந்த 800 வீடுகளுக்கும் அந்த வீடுகளுக்கு இவ்வளவு நாளா கரண்ட் இல்லையா, உடனே கொடுங்க என ஏற்பாடு செய்தார். இப்படியாக ஒன்று செய்தால் ஒன்றை முத்தாப்பாக சொல்லி முடிக்கிறேன். அவர் தன்னுடைய தாத்தா போல் நகைச்சுவை உணர்வு கொண்டவர். ஒரு முறை அவரிடம் பல பேர் கொண்டு மனு கொடுக்கிறாங்க, எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, உங்க பேர் என்ன? சசிகலா அப்படிங்கிறார். சசிகலாவுக்கே கஷ்டமா என்று கேட்கிறார். இவ்வாறாக அனைத்தும் உள்ளவர் அவர். அதனால் சொல்லுகிறேன், விவேகானந்தர் சொன்னார் 20 பேரை கொடுங்கள் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று. சாக்ரட்டிஸ் சொன்னார் ஏதென்ஸ் நிலத்தும் இளைஞர்களை என்னிடம் மாறுங்கள் என்று. இப்பொழுது நம்முடைய இளம் தலைவர் இளைஞர்களை அழைக்கிறார், அவரிடம் மாறுங்கள், 2026 வென்றெடுத்து காட்டுவோம், நாளை நமதே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பா நல்ல ஒரு முறை. கிட்டத்தட்ட பட்டிமன்றம் ஒரு ரவுண்டு முடிஞ்சிருக்கு. நீங்கள் எய்த்தாப்பில் இருக்கிறவங்க பார்க்குறீங்க, ஒரு ரவுண்டே இவ்வளோ நேரமா? 2வது ரவுண்டானு. 2வது ரவுண்டில் எல்லாரும் பேச மாட்டாங்க. குன்றக்குடி அடிகளார் தான் முதலில் தமிழில் பட்டிமன்றத்தை தொடங்கினார். அவர் ஒரு மரபு வைத்திருந்தார். அணித்தலைவர் முதலில் வாதத்தை தொடங்குகிற பொழுது
கருத்தை மறுத்து பேச வாய்ப்பில்லை. எனவே அவருக்கு வாய்ப்பு தரணும். 2வது ரவுண்டு வரும். துணிவேங்கிற அணியில் இருக்கிறவங்களுடைய பெயரை கேட்டால் உங்களுக்கு தெரியும். 3 பேருமே துணிச்சலுக்கு உரிய பெயர். முரளி என்ற பெயரும் சிவாஜியும் காமராஜும் துணிச்சலுக்கு உரிய பெயர். ஆனால் கனிவு என்கிற மனிதாபிமானத்துக்கு ஒரு அணி வேண்டுமென்றால் அது இந்த அணிதான். காரணம், சைதை சாதிக் என்ற இஸ்லாமியர், மார்ஷல் முருகன் என்கிற இந்து, நெல்லை ஜான் என்கிற கிறிஸ்துவர், 3 பேரும் மதத்தால் வேறுபட்டாலும் மனித நேயத்தால் கனிவோடு அமர்ந்திருக்கிற அணி இது. எனவே துணிவும் கனிவும் மோதி இருக்கிற பொழுது 2க்கும் தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரத்தில் அணி தலைவர்கள் எங்களுக்கு தெளிவுரை தர வேண்டும். முரளி அவர்கள் முத்தான 120 வினாடிகளில் தன் அணிக்கு தொகுப்புரை தருகிறார். நல்ல கைத்தட்டி ஒரு முறை பாராட்டு. 120 வினாடிகள் தான். நடுவர் அவர்களே, அமர்ந்திருக்கிற இத்தனை பேர்த்தையும் பார்த்த பிறகு நீங்கள் துணிவுக்கு தான் நீங்கள் தீர்ப்பு தருவீர்கள் என்ற நம்பிக்கை உண்டு. ராஜா ஏன் துணிவோடு இருக்கிறார் என்றால் துணிவுக்கு தீர்ப்பு வாங்கி உண்டு வா என்று அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அதனால் உட்கார்ந்திருக்கிறார். 2 விஷயத்தை சொல்கிறேன். எனக்கு முன்னாடி பேசிய நம்மளுடைய ஆர்வீக சகோதரர் சைதை சாதிக் அவர்கள், வெள்ளம் வந்தது சென்னையில், அப்பொழுது தலைவர் நம்மளுடைய சின்னவருடைய பார்த்து அந்த பெண் கருணை உள்ளவர் என்று சொன்னாரே, அதுதானே முக்கியம் என்றார். அதன் பிறகு அடுத்த கடையில் உட்கார்ந்திருந்த ஒருவர் சொன்னார், வெள்ளம் வருகிறது, மழை வருகிறது, ரெட் அலர்ட் என்று சொன்ன பிறகு எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் போய் ஒளிந்து கொண்ட போதும் மக்களை காப்பாற்றுவதற்கு உதயநிதி ஸ்டாலின் வெளியே வந்திருக்கிறான் என்றால் இவன் தான் துணிச்சல்காரன் என்று அந்த டீ கடையில் பேசியதையும் நான் முதலிலே பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதன் பிறகு இன்னொன்னையும் சொன்னார், சின்னங்கள் எல்லாம் மாறிவிட்டது, திமுகவின் சின்னம் மாறவே இல்லை என்று சொன்னார். ஒன்றுமில்லை, மிஸ்ஸா சட்டம் வந்தது. மிஸ்ஸா சட்டம் வந்த பிறகு எல்லாம் சொன்னார்கள் தேசிய கட்சிகளாக பெயர் மாற்ற வேண்டும் என்று சொன்ன போது எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போது கட்சியின் பெயர் அதிமுக. எம்ஜிஆர் உடனடியாக அகில இந்திய அதிமுக என்று சொன்னார். அதே போல அறிவாலயத்தில் தலைவர் அப்பொழுது அறிவாலயம் இல்லை, இப்பொழுது இருக்கிற ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு பக்கத்திலே கட்சி அலுவலகம். தலைவர் கலைஞர் உட்கார்ந்திருக்கிறார், நாவலர் உட்கார்ந்திருக்கிறார், பேராசிரியர் உட்கார்ந்திருக்கிறார், பாவுசா உட்கார்ந்திருக்கிறார், மதியழகன் உட்கார்ந்திருக்கிறார். எல்லாரும் சொன்னார்கள் திமுக என்ற பெயரை மாற்றிவிட்டு அகில இந்தியா என்று ஒரு பெயரை வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்ன போதே கலைஞர் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். எல்லோரும் கலைஞரை வற்புறுத்தினார்கள். எழுந்தார் தலைவர் கலைஞர். எழுந்த தலைவர் கலைஞர் சொன்னார், அண்ணா வைத்த திமுகவோடு தான் இருப்பேனே தவிர கட்சியின் பெயரை மாற்ற மாட்டேன் என்று சொன்ன துணிச்சல்காரன் என் தலைவர் கலைஞர். அதே போல எங்களுடைய அணியை சார்ந்த நம்மளுடைய தோழர் நம்மளுடைய காமராஜர் சொன்னார், இது யார் உளவிய மண்? தேவர் திருமகன் உளவிய மண் என்று சொன்னார். அந்த தேவர் திருமகன் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? தேசியமும் தெய்வீகம் என்னுடைய 2 கண் என்று சொன்ன அந்த தேவர் திருமகன் இன்னொன்னையும் சொன்னார், என் உயிர் போனாலும் போகும், தமிழ்நாட்டில் RSS காரனை நுழைய விட மாட்டேன் என்று தேவர் திருமகன் சொன்ன துணிவோடு RSS-ஐ, மதவாத சக்தியை, சங்கிகளை தமிழ்நாட்டில் கால் ஊன்றாமல் வைக்கிற ஒரே தலைவன் எங்கள் இளம் தலைவன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் என்று சொல்லி நான் துணிவோடு சொல்கிறேன். நடுவர் அவர்களே, எனக்கு தீர்ப்பு தாங்க. இல்லை என்றால் நானே துணிவோடு ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலை வரும். அது என்ன நிலை என்பது உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், கத்தி இல்லை என்று நினைக்காதீர்கள், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், கரூர் முரளி கையிலே பேனாவும் இருக்கிறது. எனக்கு தீர்ப்பு தராவிட்டால் பேனாவும் கத்தியாக மாறும். நன்றி, வணக்கம். நல்லா கைத்தட்டி கனிவாக பேச என் நண்பர் சைதை சாதிக். நடுவர் பெருந்தகை அவர்களே, நாங்கள் பேசுகிற பொழுது கைத்தட்டல் எப்படி இருந்தது, கரூர் முரளின் கூடாரம் பேசுகிற பொழுது எப்படி இருந்தது என்பதை கண்கூடாக பார்த்தோம். சொல்றேன், நடுவர் பெருந்தகை உங்களை மிரட்டிட்டுலாம் போனார், எங்க பக்கம் தீர்ப்பு சொல்லுங்க, இல்லைன்னா நான் கத்தியால குத்தணும் அவசியம் இல்லை, பேனாலே குத்திருவேன்ட்டு. உங்க மேல எனக்கு பெரிய நம்பிக்கை உண்டு. காளிமுத்து மாதிரி தீர்ப்பு சொல்ல மாட்டீங்க, கண்டிப்பாக. தனபால் மாதிரி பேச மாட்டீங்க, உண்மையாக. சரியா? மைக்கேல் டி குங்கா மாதிரி நீங்க தீர்ப்பு சொல்லணும் உலகத்துல.
இன்னும் ஒருபடி மேல போய் சொன்னா நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் மதுரை மாநகரம். ஆமா. பாண்டிய நெடுஞ்செழியன் விழுந்து செத்தானா செத்து விழுந்தானான்னு இன்னைக்கு ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. தவறான தீர்ப்பு கொடுத்ததால கொஞ்சம் மைக்க நீங்க மேடையை விட்டு கீழே இறங்கணும். பாண்டிய நெடுஞ்செழியன் விழுந்து செத்தானா செத்து விழுந்தானான்னு இன்னி வரைக்கும் ஆராய்ச்சி நடக்குது. நீங்க அப்படி சாக கூடாது. அதெல்லாம் என் பக்கம் தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா செய்தி சொல்லுவா. என் பக்கம் தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா 500 கோடி ரூபாய் நாகப்பட்டினம் புதிய துறைமுகம் இளைய தலைவர் அடிக்கல் நாட்டிருக்கிறார். அங்க உங்களுக்கு செலவு வைப்போம். அது வாசம். ஆனா உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். இந்த மதுரையை ஆண்ட பாண்டிய நெடுஞ்செழியன் இறந்து கீழே விழுந்தானா விழுந்து இறந்தானான்னு கேட்டீங்க. பாண்டிய நெடுஞ்செழியன் கெடுகையன் ஆயுள் யானோ அரசன் யானே கல்வன் சொல்லி செத்தான்னா அவனுக்கு ரோசம் இருந்துச்சு, சூடு இருந்துச்சு, சொரணை. அதெல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. இதெல்லாம் இருந்ததால செத்தா. இதெல்லாம் நாகராஜன் இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. இல்ல அதெல்லாம் இருக்குன்னு எதிர்பார்க்கறதா தீர்ப்பு எங்க பக்கம் வரும். கனிவுதான். 1000 பேர் தண்ட திருவாரூர்ல ஒரு கோயில் விழால கிருபானந்த வாரியார் பேச போகிறார். ஒரு ஆலயத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். புலா உண்ணக்கூடாது, அசைவம் உண்ணக்கூடாது, பிராணிகளை கொல்லக்கூடாது பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு 13 வயது சிறுவன் இருந்து கேட்டானாம், புலா உண்ணக்கூடாது, மிருகங்களை வதை பண்ணக்கூடாது, அறுக்கக்கூடாது என்று சொன்னால் சிங்கமும் புலியும் என்ன சாப்பிடும் கேட்டான். கேட்டது ஒரு 13 வயது சிறுவன். புலா உண்ணக்கூடாது அப்படின்னு கிருபானந்த வாரியார் பேசுகிறார். எழுந்து ஒரு சிறுவன் கேட்கிறான், புலாவு உண்ணக்கூடாதுன்னு சொன்னால் சிங்கமும் புலியும் என்ன சாப்பிடும், தாவரமா சாப்பிடும் கேட்கிறார். கிருபானந்த வாரியார் அதிர்ச்சியாக கேட்கிறார், யார் இந்த பையன்? கிருபானந்த கேட்கிற போது பக்கத்துல இருந்த கோயில் தர்மகாத்தா சொன்னாரா, முத்துவேலுடைய பையன் கருணாநிதி இது அப்படின்னு. கேட்டது 13 வயசுல. அதே 1972 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முத்தமிழறிஞர் மூதறிஞர் கலைஞர் இருக்கிறார். அந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கிருபானந்த வாரியார் கலந்து கொள்கிறார். அந்த விழாவில் கிருபானந்த வாரியார் பேசுகிறார். என்ன சொன்னார் தெரியுமா? நான் எத்தனையோ முதலமைச்சரை பார்த்திருக்கிறேன், என்னை பார்த்திருக்கிறார்கள், நான் சந்தித்திருக்கிறேன், பாராட்டியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நடுவர்களே குறித்துக் கொள்ள வேண்டும். கிருபானந்த வாரியார் சொன்னது, என்னுடைய வாழ்க்கையில் கோட்டைக்கு போனால் நான் பார்த்த முதலமைச்சர்களில் கோட்டைக்கு போனால் பேட்டி கொடுப்பார்கள், இல்லை என்றால் பொட்டி வாங்குவார்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் கோட்டைக்கு போய் தொழுநோயாளி பத்தி சிந்தித்த ஒரே முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் என்று கிருபானந்த வாரியார் பேசினார். கனிவு இருந்த காரணத்தினால். அதே கனிவு அவர் பேரங்கிட்ட இருக்கு. சின்னவர் சொல்றோம், இளைய தலைவர் சொல்றோம், நாளைய முதலமைச்சர் சொல்றோம், அதே கனிவு இருக்கிறது. நேற்று முன்தினம் உங்க ஊருக்கு தான் வந்தார், திருவாரூருக்கு. கார்ல போயிட்டே இருக்கிறார். ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் அதிகபட்சம் உருவத்தில் ரொம்ப குள்ளமானவர். எங்கேயோ ஒரு மூலையில மனு வச்சுட்டு நிக்கிறார். அவரை பார்க்க முடியுமா, நெருங்க முடியுமா, கொடுக்க முடியுமான்ட்டு. ஆனால் இவரை போல ஒரு தொலைநோக்கு பார்வை, அந்த பார்வை கூர்மையை பார்க்கவே முடியாது. இந்த கார் கடந்து போயிடுது, ஒரு செகண்ட்ல பார்த்துறாரு. ஒரு சின்ன மாற்றுத்திறனாளி மனு வச்சு நிக்கிறத, போன கார் ரிவேஸ் வந்து காரை விட்டு இறங்கி அந்த மாற்றுத்திறனாளி அழைத்து மனுவை வாங்கிய போது அவன் கட்டுப்பிடித்து அழுத காட்சி இருக்கு தெரியுமா? அதுதான் கனிவு, அதுதான் மனிதநேயம். எதிர்க்கிற தலைவரும் எதிர்த்தவரும் பாராட்டிய தலைவர் கலைஞர். இன்னைக்கு அவருடைய பையன் அப்படியே ஜெராக்ஸா. தொண்டனிடத்தில் கனிவோடு பேசுவது, தொண்டனை அரவணைப்பது, தொண்டனின் பிரச்சனை தீர்ப்பது. ஆட்சி அதிகாரம் என்பது மக்களுக்கானது. ஆட்சி அதிகாரம் என்பது மக்களுக்கான திட்டங்களை செய்வது, சலுகைகளை அறிவிப்பது, திட்டங்களை ஆய்வு செய்வது, கொண்டு போய் சேர்ப்பது. அந்த ஆட்சி வர வேண்டும், ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டு சொன்னால் இயக்கத்தை வலிமையோடு நடத்த வேண்டும். இன்னைக்கு அதிமுக முதியோர் இல்லமா மாறிடுச்சு. அதிமுக எதிர்கால தலைவர் இல்லை. இன்னைக்கு பாஜக காணாமல் போய்விட்டது, மாம்பழம் புழியப்பட்டது. தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்க்கிற சக்தி தமிழ்நாட்டில் எவனுக்குமே இல்லை. இன்னும் 50 ஆண்டு காலம் திமுகவின் கருப்பு சிவப்பு கொடியை தூக்கி பிடிக்க உதயநிதி ஸ்டாலின் என்ற ஒரு தலைவன் இருக்கிறார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். அவருடைய கனிவான பார்வை, அவருடைய கனிவான அணுகுமுறை, அவருடைய கனிவான பேச்சு, அவருடைய கனிவான அரவணைப்பு, தமிழ்நாட்டு மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் எதிர்கால தலைவராக. ஆக அவரை போட்டுகிறார்கள், புகழுகிறார்கள். காரணம் இளைய தலைவருடைய கனிவுதான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களே, மாசு மறுவற்ற மதுரை மாநகரில் ஆசு கவிபாடி ஆசிகள் பல வழங்கி நேசத்துடன் எங்கள் இளம் தலைவரை
வாழ்த்திய கழகத்தின் உடன்பிறப்புகளே, கனல் தெறிக்க அனல் பறக்க புனல் தேட மேடையில் தென்றலாய் புயலாய் பூகம்பமாய் பேசி அமர்ந்திருக்கிற என் அருமை சகோதரர்களே, எல்லோருக்கும் மீண்டும் எங்கள் இளம் தலைவரின் பிறந்த நாளை மனமோந்து வாழ்த்துக்களோடு தெரிவித்து, அருமைக்குரிய பெரியோர்களே, இந்த நிகழ்வை 6 பேர் பேசியிருக்கிறார்கள். துணிவை பற்றியும் பேசியிருக்கிறார்கள், கனிவை பற்றியும் பேசியிருக்கிறார்கள். ஒரு தலைவர் உயர்ந்திருக்கிற உயரத்திற்கு எது உச்சாணி கொம்பாக இருக்க முடியும் என்பதுதான் இன்றைய கேள்வி. எங்கள் உதயநிதி உயர்ந்ததற்கு காரணம் அவரிடம் இருந்த துணிவுதானே என்று நண்பர் முரளி பேசியிருக்கிறார். நண்பர் காமராஜ் குறிப்பிட்டதை போல சனாதனத்தை கொரோனாவோடு சம்பந்தப்படுத்தி பேசிய தலைவர். எங்கள் அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொன்னதை போல எதிரி எவனாக இருந்தாலும் என்னை சந்தி என்று சொன்ன தைரியம் யாருக்கு இருந்தது என்று கேட்டார். நண்பர்களே, ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டியது எது தெரியுமா? இந்த நாட்டில் சங்க இலக்கியத்தில் பல இலக்கியங்கள் உண்டு. அதில் மிக மிக முக்கியமான இலக்கியம் எது தெரியுமா? போர்க்களத்துக்கு போகிற வீரர்களை நிறுத்தி படைத்தலைவன் எப்படி நாம் வெல்ல வேண்டும் என்று பேசுகிற வீர உரை இருக்கிறதே, அதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த இலக்கியம். ஒரு காலத்தில் கையடக்க முடியாத அகிலத்தை தன் கைகளுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நெப்போலியன் ஒரு படையோடு கிளம்பினான். 10,000 வீரர்கள் படை சென்றது, களம் கண்டது, வெற்றி கண்டது. பல ஆண்டுகள் கழித்து நெப்போலியன் சொன்னான், நம் படையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று எண்ணி வாருங்கள் என்றார். எண்ணிய தளபதிகள் எண்ணிவிட்டு நெப்போலியனிடம் போய் சொன்னார்கள், 3364 பேர் நம் களத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னார். நெப்போலியன் கேட்டான், உங்கள் கணக்கு தவறானது, நம் படை வீரர்கள் 10,000 பேர் இருக்கிறார்கள் என்றார். எண்ணி பார்த்தவர்கள் சொன்னார்கள் 3364 தான் என்று சொன்னார்கள். நெப்போலியன் சொன்னான், எண்ணிக்கையில் 3364 இருக்கலாம், ஆனால் 6666 படை வீரர்களுடைய எண்ணிக்கைக்கு சமமான எண்ணத்தில் வலிமையான இந்த ஒரு நெப்போலியன் 6666 பேருக்கு சமம் என்று சொன்னதை போல ஒரு வீரனுக்கு எது முன்னேற்றத்தை தரும், எது களத்திலே நிற்க முடியும்? நண்பர்களே, 2019 நாடாளுமன்ற தேர்தலை களத்திலே சந்திக்கிற பொழுது நரேந்திர மோடியினுடைய எல்லா பொய்களையும் தோல் உரிக்க வேண்டிய அவசியம் ஒரு தலைவருக்கு இருந்தது. அந்த தலைவர் இந்த இளம் தலைவர். அவர் எடுத்த இடம் எது தெரியுமா? இந்த மதுரை மாநகரத்தில் இன்றைக்கு என் நண்பர் காமராஜ் பட்டியலிட்டாரே, பல பேருடைய அரசியல் இந்த மண்ணில் தான் துவங்கப்பட்டது. மறந்து போய்விடாதீர்கள். இந்த மண்ணில் அரசியலை துவங்கிய தமிழகத்து தலைவர்கள் மத்தியில் இந்த மதுரையில் மருத்துவமனை கட்டுவோம் என்று சொல்லி ஒரு கல்லை வைத்துவிட்டு இன்னமும் கட்டாமல் இருக்கிற நரேந்திர மோடியின் முகத்திரையை கிழிப்பதற்காக மதுரையில் கல்லெடுத்து செங்கோட்டையை பிடிக்கிற தைரியம், துணிவு உதயநிதி என்கிற ஒரே தலைவர். எல்லாரும் சொன்னார், அவர் நடித்த படம் ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஆனால் இந்த ஒரு கல் நரேந்திர மோடியினுடைய முகத்திரையை கிழித்த கண்ணாடியாக மாறியது. அவர் சந்தித்த சவால்கள் எத்தனை தெரியுமா? என் நண்பர் கரூர் முரளி சொன்னதை போல திராவிடம் என்ற சொல்லுக்கு இன்றைக்கு பல பேர் வேர் சொல் தேடிக்கொண்டிருக்கிறார். சனாதனத்தை வேறறுப்பேன் என்று சொல்லுகிறீர்களே, உதயநிதியிடம் ஒரு நிருபர் கேட்டார், சனாதனம் என்ற சொல்லுக்கு எதிர் சொல் எது என்று தெரியுமா என்றார். கேட்டவர் தி ஹிந்து நிருபர், கேட்டவர்
ஒரு ஆரிய வம்சத்தைச் சேர்ந்தவர். என்ன சொன்னார் தெரியுமா? சனாதனம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியுமா, அதன் எதிர் சொல் தெரியுமா என்று கேட்ட பொழுது தலைவர் கலைஞருடைய பாணியில் சொன்னார், சனாதனம் என்ற சொல்லுக்கு எதிர் சொல் சமூக நீதி. அந்த சமூக நீதியை காப்பாற்ற நான் எந்த இடத்திற்கும் செல்வேன் என்று ஒரு ஆரிய நிருபரிடம் துணிவாக சொன்ன ஒரே தலைவர் உதயநிதி. இன்றைக்கு இளைஞர் எங்கள் அருமை சகோதரர் ஜிபி ராஜாவை போல, எங்கள் ஊர் இளையராஜாவை போல, இன்பா ரகுவை போல, இன்னும் சொல்ல போனால் தூத்துக்குடி ஜோயலை போல 7 இளைஞர்கள் மாநில துணை செயலாளராக அவர் பக்கத்தில் நிற்கிற பொழுது அத்துணை பேருக்கு எது துணிவு தெரியுமா நண்பர்களே? தன்னை வழி நடத்தி செல்லுகிற தலைவன் வீறு நடை போடுகிறான் என்பதுதான். நண்பர் மார்ஷல் முருகன் சொன்னாரே, வந்தே மாதிரம் சுயராஜ்யம் எமது பிறப்புரிமை என்று சொன்ன பாலகங்காதர திலகருக்கு பின்னால் அணிவகுத்த சுதந்திர போராட்ட வீரர்களைப் போல எங்கள் இளைஞரணி தம்பிமார்கள் இருக்கிறார்கள். என் உயிரினும் மேலான என்ற அந்த பேச்சு போட்டியிலே 17,000 பேர் பேசியிருக்கிறார்கள். உலக சாதனை. அதிலே 182 பேரை தேர்ந்தெடுத்தார். அதைவிட பெரிய துணிவு எது தெரியுமா? அந்த 182 பேரும் வெற்றி பெற்றவுடனே என் தலைவர் உதயநிதி சொன்னது, இன்னும் 50 ஆண்டுகளுக்கு திராவிட மேடைகளில் பேசுகிற இளம் படை வீரர்களை இதோ நிறுத்தி இருக்கிறேன் என்று தன் தலைவனுக்கு முன்னால் படை வீரர்களை அணிவகுக்க செய்த முதல் தளபதி எங்கள் உதயநிதி ஸ்டாலின் தான். ஒரு இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் இன்றைக்கெல்லாம் பேச்சுத்துறையில எழுத்துத்துறையில பல பேர் வருவதில்லை. பேசி வளர்ந்த இயக்கம் திராவிட இயக்கம். அதுல என்ன பெரிய விஷயம்னா இதெல்லாம் துணிவு. இதிலெல்லாம் உதயநிதி நிற்கிறாரா என்று யோசித்து பார்த்தால் அரசியல் வரலாற்றில் எனக்கு தெரிந்து அடிமட்ட தொண்டனுடைய நல் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக கவர்ந்தவர் மட்டுமல்ல, நிறைந்தவர் மட்டுமல்ல, உயர்ந்தவர் உதயநிதி என்பதை மறந்துவிடக்கூடாது. நண்பர்களே, பேச்சு போட்டியில் பேசிய எல்லோரும் பரிசு பெறுவதற்கு காத்திருக்கிற பொழுது என் தானை தலைவர் சொன்னார், பேச்சு போட்டியிலே வென்றவர்களுக்கு பரிசு தொகையாக 1,75,000 50,000 என்று சொல்லியிருக்கிறீர்கள். கொஞ்சம் இளைஞரணி யோசித்து மாற்ற வேண்டும் என்று சொன்ன பொழுது தலைவர் சொன்னதற்காக அல்ல, எதிரிலே இருக்கிற மாணவர்களின் திறமையை நாம் இன்னும் வளர்க்க வேண்டும் என்பதற்காக அடுத்த நொடியே அந்த மேடையில் 3 லட்சம் 2 லட்சம் 1 லட்சம் என்று அறிவித்த கனிவான கருணை உள்ளம் எங்கள் அண்ணன் உதயநிதிக்கு உண்டு. எங்கள் சைதை சாதிக்கு சொன்னதை போல எதிரிலே இருக்கிற மாற்றுத்திறனாளிக்கு கடற்கரையில் மரப்பாலம் அமைத்தது மட்டுமல்ல, அவர்களோடு மனப்பாலம் அமைத்தவர். இந்த நாட்டில் ஒலிம்பிக்கில் நன்றாக இருப்பவர்களெல்லாம் தங்கப்பதக்கம் வாங்காத பொழுது சேலத்தை சார்ந்த மாரியப்பன் என்ற மாற்றுத்திறனாளி 3 முறை தங்கப்பதக்கம் பெற்றார் என்பதற்காக அவர் குடும்பத்தையே தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து உணவு கொடுத்து அவருக்கு உயர்ந்த பதவி கொடுத்து பொறுப்பு கொடுத்து உன் திறமைக்கு அண்ணன் நான் இருக்கிறேன் என்று தோள் தட்டி கொடுத்த முதல் தோழமை தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்கிற உத்தம தலைவர். அது மட்டுமல்ல, நீட் தேர்விலே தற்கொலை செய்து கொண்ட அனிதாவின் வீட்டிற்கு போய் கூலி வேலை செய்கிற அவங்க அப்பாவிடம் சொன்னார், என் தங்கை அனிதா இறந்து போனதற்காக கவலைப்படாதீர்கள், உங்கள் வீட்டிலே இன்னொரு மகன் பிறந்திருக்கிறேன், உங்களை என்னுடைய தந்தையாக ஏற்கிறேன் என்று 40 வயதிலே ஒரு தந்தைக்கு மகனாக தன்னை தத்து கொடுத்த தாயுள்ளம் மிக்க ஒரே தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்பதை பாருங்கள். ஒரு தலைவர்கள் உயர்வதற்கு வீரம் மட்டும் இருந்தால் செறிவாக இருக்குமா? இல்லை நண்பர்களே. இன்றைக்கும் தான் நடந்து வந்த தேரை சாதாரண ஒரு கொடிக்காக நிறுத்தி வைத்து விட்டு போன பாரிக்கு பெயர்தான் வள்ளல் என்று பெயர். மயிலுக்கு குளிர்கிறது என்று
போர்வையை கொடுத்த பேகனுக்கு பெயர் வள்ளல் என்று பெயர். இந்த நாட்டில் வாழ்கிற மக்களுக்கெல்லாம் வாடிய பயிரை கண்டபொழுதெல்லாம் வாடுகிறேன் என்று சொன்ன வள்ளலாருக்கு பெயரும் வள்ளல். அவர்களெல்லாம் தலைவர்களாக நிற்கிறார் என்று சொன்னார். நண்பர்களே, இந்த மதுரை மண்ணில் நீதி நிலைத்திருக்கிற மண்ணில், நியாயம் ஜெயித்திருக்கிற மண்ணில் ஒரு தலைவனுக்கு இருக்கிற 2 குணங்கள் எங்கள் தலைவருக்கு இருக்கிறது. அதில் வீரம் உயர்ந்திருக்கிறதா அல்லது அவரது ஈரம் சிறந்திருக்கிறதா என்று பார்த்தால், வீரத்தோடு இருக்கிற தலைவர்களுக்கு வெவ்வேறு பெயர்கள் உண்டு. வரலாற்றில் இந்த உலகையே தன்னுடைய வீரத்தால் வென்ற ஹிட்லரை இன்னமும் கொடுங்கோலர் என்றுதான் சொல்லுகிறோம். அதுபோல வீரத்தால் வென்றவன் ஈரமில்லை என்றால் வரலாற்றில் நிலைக்க மாட்டான். மக்கள் தலைவராக எங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவரது இதயத்தில் உயர்ந்ததற்கு பெரிதும் காரணமாக இருப்பது அவரிடம் இருக்கிற பெரியாரின் துணிவை விட அண்ணாவின் இதயத்திலிருந்து இரவல் வாங்கி எங்கள் தலைவர் கலைஞர் அவருக்கு கொடுத்த கனிவுதான் அவருடைய உயர்வுக்கு பெரிய காரணம் என்பதனால் அவருக்கு மட்டுமல்ல, எவர் தலைவராக இருந்தாலும் துணிவோடு இருந்தால் தலைவர் இல்லை, கனிவோடு இருந்தால்தான் அவர் தலைவராக மதிக்கப்படுவார் என்ற காரணத்தினால் வீரத்தோடும் ஈரத்தோடும் அன்போடும் பண்போடும் நாடும் நலம் பெற வீடும் வளம் பெற எங்கள் உதயநிதி உயர்ந்ததற்கு பெரும் காரணம் அவர் மனதில் இருக்கிற அன்பான கனிவே 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 என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு தமிழால் நன்றி தெரிவித்து நிறைவாக இறுதியாக உறுதியாக ஒன்றே ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். போயிட்டு வரேன்.